இஸ்ராயேல் மக்கள் கடவுளுடைய கண்களுடைய பார்வையில் தீட்டுப்பட்டதை மீண்டும் செய்தனர். இவங்களா கடவுளுடைய தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், இவங்களா கடவுளுடைய பிள்ளைகள் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கிற அளவுக்கு மோசமாக வாழ்ந்திருக்கிறாங்க. திருமுழுக்கு பெற்ற புதிய இஸ்ராயேல் நம்ம, புதிய உடன்படிக்கையின் இஸ்ராயேல் நம்ம, கிறிஸ்துவை தெரிந்து இந்த உலகத்திலேயே அன்பும் உண்மையும் நிலைநாட்ட வேண்டிய ஒரு மகன் ஒரு தப்பு செய்கிறானே, ஒரு கொலை செய்கிறானே, ஒரு ரேப் செய்கிறானே, அந்த கடவுளை தெரிஞ்சுக்கிட்ட ஒருத்தன் இந்த தப்பு செய்கிறானே அப்படின்ற பொழுது உண்மையான ஒரு வருத்தம் இருக்குது. அதுவும் ஒவ்வொரு நாளும் ரொம்ப மோசமாக தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் ரொம்ப ரொம்ப மோசமான விஷயங்கள். பார்ந்தவர்களே, இன்று நாம் சிந்திக்க போவது ஒரு சிம்பிளான விஷயந்தான், ரொம்ப ஆழமான விஷயம் கிடையாது, நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஏன்னா சாதாரணமாக நம்ம பைபிளினுடைய எப்பவுமே கொஞ்சம் ஆழங்களில் தான் எப்பவுமே யோசிப்போம். ஆனால் எப்போது கூட நடுவில் என்னைக்காவது கூட சாதாரணமான விஷயத்தையும் யோசிக்கணும் இல்லையா? ஆனால் நம்மளை தட்டி உணர்த்துகிற விஷயந்தான். யாரை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பைபிளில் இருக்கிற சாம்சனை பற்றி தான் பார்க்குறோம். சாம்சனுடைய குடும்பம் நமக்கு கற்றுத்தருகின்ற நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் அது சும்மா வாசித்தாலே உங்களுக்கு புரிகிற விஷயந்தான், ரொம்ப ஆழமான விஷயம் கிடையாது. ஆனால் நம்ம சாதாரணமாக நம்ம அதை ஆழப்படுத்தி வாசிக்க மாட்டோம். ஆனால் இன்றைக்கி நம்ம அதை கொஞ்சம் ஆழப்படுத்தி வாசிப்போம். சிம்சோனை பற்றி எந்த புத்தகத்தில் இருக்குது? நீதி தலைவர். ஏன்னா ஆப்வியஸ்லி ஹி இஸ் ஆல்சோ அ ஜட்ஜ், அவரும் ஒரு நீதி தலைவர் தான். அதனால் நீதி தலைவருடைய புத்தகத்தில் இருக்குது. எந்த அதிகாரத்தில் இருக்குது? 13வது அதிகாரத்தில் அவருடைய 13ல் இருக்கிறார். அவர் 13ல் அவருடைய பிறப்பை பற்றி சொல்கிறாங்க. அங்கேருந்தே சிம்சோன் இருக்கிறார். 13வது அதிகாரம் எடுப்போமா? அவருடைய ரொம்ப அழகாக இருக்கும் அந்த 13வது அதிகாரத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாசித்து பார்த்து வருவோம். இஸ்ராயேல் மக்கள் ஆண்டவரின் பார்வையில் தீயதெனப்பட்டதை மீண்டும் செய்தனர். ஆண்டவர் அவர்களை பெலிஸ்தியர் கையில் 40 ஆண்டுகள் ஒப்படைத்தார். இந்த வசனம் ஒரு நாட்டில் ஒரு இடத்துல ஒரு தீமை நடக்குது அப்படின்னா, அதுவும் இந்த ஜட்ஜஸனுடைய புத்தகத்தில் இந்த அதிகாரங்கள் எல்லாமே நீங்கள் வாசிங்கன்னா கொஞ்சம் கொடுமையான விஷயங்கள் எல்லாம் நடக்கும். சில விஷயங்கள் இஸ்ராயேல் மக்கள் செய்யக்கூடாதது இஸ்ராயேல் மக்கள் செய்வாங்க. சில விஷயங்கள் இஸ்ராயேல் மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடாத விஷயங்கள் நடக்கும். சில விஷயங்கள் இஸ்ராயேல் மக்கள் மற்றவங்களுக்கு செய்யக்கூடாதது செய்வாங்க. அதாவது ஒரு நாட்டில் தப்பான விஷயம் நடக்குது, ஒரு இடத்துல தப்பான விஷயம் நடக்குது அப்படின்னா நம்ம அந்த தப்பை மட்டும் கவனிச்சுட்டு நம்ம விட்டுடுறோம். இஸ்லான் பாதங்களை நல்லா கவனிங்க. அந்த ஒரு தப்பு அப்படி நடக்குது அப்படின்னா அதனுடைய அர்த்தம் அந்த சமூகத்தில் அந்த தப்பு நுழைஞ்சிருக்கு, அந்த சமூகம் கெட்டு போய் கிடக்குன்னு அர்த்தம். நம்ம நிறைய நியூஸ் பார்க்குறோம். நியூஸில் ஒரு 1/2 hour நீங்கள் ஒரு நியூஸ் சேனலில் சில விஷயம் வச்சிங்கன்னா அந்த 1/2 hour அவ்வளோ எல்லாம் எதுவுமே நன்மையான எந்த ஒரு விஷயம் இல்லை. ஒரு 1/2 hour நியூஸ் எடுத்தோன்னா, நான் நியூஸ் வீடியோவில் பார்க்குறதில்ல, நியூஸ் பேப்பர் தான் வாசிக்கிறது உண்டு. இதனால் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ பார்க்கும்போது அவங்க பெருசாக சொல்லுவாங்க. அதை விட நம்ம பேப்பரில் வாசித்தோன்னா நமக்கு விஷயம் மட்டும் பார்த்துடலாமேன்னு சொல்லி நம்ம மொபைலில் அது ஈஸியாக பார்க்கலாம் நமக்கு. அதனால் என்னென்ன நடக்குது நம்மளை சுற்றி அப்படின்றத ஈஸியாக பார்த்துடலாம். அப்போ ஒவ்வொரு நாளும் என்ன நடக்குதுன்னு ஒரு விஷயம் கூட 99% அதில், அதுவும் ஒவ்வொரு நாளும் ரொம்ப மோசமாக தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் ரொம்ப ரொம்ப மோசமான விஷயங்கள் அதெல்லாம் நடக்கும் பொழுது நம்ம அந்த ஒரு don't only focus that event, அந்த ஒரு செயல் மட்டும் கிடையாதுங்க. அந்த செயல் நடக்கிறது எங்கே? அந்த சமூகத்தில் நடக்குது. அப்போ அந்த சமூகம் கெட்டு போய் கிடக்குதுன்னு அர்த்தம். இஸ்ராயேல் மக்கள் அவ்வளோ கெட்டு போயிருந்தாங்க. இந்த ஜட்ஜஸனுடைய புக்கை நீங்கள் வாசிக்கும் பொழுது இவங்களா கடவுளுடைய பிள்ளைகள் அப்படின்னு தோன்ற அளவுக்கு மோசமாக வாழ்ந்திருக்கிறாங்க. இவங்களா கடவுளுடைய தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்குற அளவுக்கு மோசமாக வாழ்ந்திருக்கிறாங்க. நம்ம இந்த ரேப்பு அது மாதிரிலாம் இன்றைக்கி கேட்குறோம் இல்லையா? இதெல்லாம் அன்றைக்கி இஸ்ராயேல் மக்கள் செய்யக்கூடாத விஷயத்தெல்லாமே செஞ்சுருக்கிறாங்க. அதனால் இந்த ஜட்ஜஸினுடைய புக்கு நமக்கு சொல்லித்தர அது அந்த ஃபஸ்ட்டு லைனே பாருங்களேன். இஸ்ராயேல் மக்கள் ஆண்டவரின் பார்வையில் தீயதெனப்பட்டதை மீண்டும் செய்தனர். அதாவது அந்த சமூகமே கெட்டு போயிடுச்சுங்க, அந்த இஸ்ராயேல் மக்களுடைய சமூகம். இவங்களை பற்றி பார்க்கும்பொழுது நம்மளையும் பற்றி நினச்சிப்போம். திருமுழுக்கு பெற்ற புதிய இஸ்ராயேல் நம்ம, புதிய உடன்படிக்கையின் இஸ்ராயேல் நம்மளுடைய சில நியூஸ் பேப்பர்லாம் வாசிக்கும் பொழுது ஒரு இடத்துல கொலை நடந்தது. அந்த கொலை நடந்ததில் கண்டிப்பாக ஒரு கிறிஸ்தவனுடைய பேர் இருக்கும் பொழுது ஒரு கிறிஸ்டியன் செஞ்சுட்டானே அப்படின்ற வருத்தத்தை விட
திருமுழுக்கு எடுத்து திருவிருந்தெல்லாம் வாங்கி பாவசங்கத்தினாலாம் செய்கிற பைபிளெல்லாம் தெரிஞ்ச ஒருத்தன் அதில் இருக்கிறானே அப்படின்ற ஒரு வருத்தம். அது ஒரு ரிலிஜன் படி கிடையாதுங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஒரு மதத்தின் படி, ஐயோ ஒரு கிறிஸ்டின் ஜெயிலுக்கு போகிறானே கிடையாது, அந்த வருத்தம் கிடையாது. கிறிஸ்துவை தெரிந்து இந்த உலகத்திலேயே அன்பும் உண்மையும் நிலைநாட்ட வேண்டிய ஒரு மகன் ஒரு தப்பு செய்கிறானே, ஒரு கொலை செய்கிறானே, ஒரு ரேப் செய்கிறானே இப்படின்னு செய்யும்பொழுது அதில் ஒரு வருத்தம், உண்மையாகவே அந்த வருத்தம் வரும். அந்த ரிலிஜன் அப்படின்ற வருத்தம் கிடையாது. ஆனால் ரிலிஜன் சொல்கிற ஒரு கடவுள், அந்த கடவுளை தெரிஞ்சுக்கிட்ட ஒருத்தன் இந்த தப்பு செய்கிறானே அப்படின்ற பொழுது உண்மையான ஒரு வருத்தம் இருக்குது. இஸ்ராயேல் மக்கள் கடவுளுடைய கண்களுடைய பார்வையில் தீட்டுப்பட்டதை மீண்டும் செய்தனர். ரொம்ப மோசமான வாழ்க்கையே வாழ்ந்ததனுடைய நிறைய அடையாளங்கள் இதில் இருக்கும். அப்போ ஒரு சமூகம் இன்னைக்கு நம்மளுடைய சமூகத்தில் நிறைய பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம வாழ்கிற இந்த மாநிலமாக இருக்கலாம், இந்த நாடாக இருக்கலாம், கெட்டு போய்கிட்டே இருக்குது, ரொம்ப மோசமாக போகுதுங்க, ரொம்ப மோசமாக போகுது. அப்போ நான் இதுக்கெல்லாம் ஜெபிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக பின்னால் நின்றுடாதீங்க. சில டைம் இந்த கரிஸ்மேட்டிக் ரெட்ரீட் எல்லாம் ஜெபங்களெல்லாம் நடக்கும்போது வெள்ளிக்கிழமை இங்கே வரீங்க, இல்லை சனிக்கிழமை முதல் சனிக்கிழமை எல்லாம் அவர் வரீங்க, இப்படி பல இடங்களில் தியானத்துக்கு போகிறீங்க, உங்களுடைய பங்கில் டெய்லியும் திருப்பலிக்கெல்லாம் போகிறவங்க இருக்கீங்க. சரி, உங்களுடைய ஜெபம் ஒன்று 3வது தளத்துக்கு போகணும். போன 3rd சண்டே கொடுத்த டாக் யூடியூப்பில் ஆல்ரெடி எல்லாம் டிவைன் மர்சியோட யூடியூப்பில் வந்திருக்கு. தந்தை மகன் தூய ஆவியானவர் யார் என்ற அந்த ஒரு கேள்வி. அந்த கேள்வியோடு தொடங்க 1 மணி நேரம் டாக். அந்த 1 மணி நேரம் டாக்கில் 3 டைப்பான ஒரு லைஃப்பை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். 1 செல்ஃப் லவ், 2 ஃபேமிலி லவ், 3 கம்யூனிட்டேரியன் லவ். அப்போ பார்த்தவங்க இருக்கிறீங்க இல்லையா? அப்போ கம்யூனிட்டேரியன் லவ் நம்ம செல்ஃப் லவ்லேருந்து கடந்து அடுத்த ஸ்டெப் வந்துட்டோம். கல்யாணம்லாம் ஆன பொழுது மேபி அடுத்த ஒரு லெவலுக்கு வந்திருக்கலாம். ஒரு பெண் கணவனை அன்பு செய்ய ஆரம்பிச்சிட்டா, கணவன் மனைவியை அன்பு செஞ்சு ஆரம்பிச்சிட்டான். பெற்றோர் ஆகும்பொழுது பிள்ளைகளை அன்பு செய்ய ஆரம்பிக்கிறீங்க. பிள்ளைகளுக்கு அந்த பக்கம் தான் கொஞ்சம் கம்மியாகுது, அப்பா அம்மாவை அன்பு செய்கிறது தான் கொஞ்சம் கம்மியாகுது. இருந்தாலும் அது எந்த லெவலில் நிற்குது? நான், என் குடும்பம், என் தேவைகள், என்னுடைய ஜெபங்கள், என்னுடைய விண்ணப்பங்கள். ஆனால் அடுத்த ஒரு ஸ்டெப் இருக்குங்க, கம்யூனிட்டேரியன். ஏன் ஆண்டவர் உங்களை திருமுழுக்கில் அழைத்தார்? ஏன் ஆண்டவர் திருமணத்தில் இணைத்தார்? ஏன் என்னை இந்த திருவருட்சாதனத்திலே குருத்துவத்திலே அழைத்தார்? தட் இஸ் ஃபார் த 3rd ஸ்டெப், கம்யூனிட்டேரியன் லவ். இன்றைக்கி அதனால தான் நம்மளுடைய இந்த ஜெபமாலை ஜெரிகோ ஜெபத்தில் நான் அதிகமாக கம்யூனிட்டேரியனை கொண்டு வந்தேன். உலக அமைதிக்காக, மற்றவங்களுக்காக இருந்தோம். உங்களுக்காக ஜெபிக்கலாம், நீங்கள் கோவப்படுவீங்க, என்னடா ஃபாதர் எனக்காக ஜெபிக்க சொல்லவே இல்லையே. அதனால் 2-10 மணியெல்லாம் உங்களுக்காக ஜெபிச்சுக்கோங்க, உங்களுடைய துன்பங்களுக்காக, உங்களுடைய ஒரு கருத்துக்காகலாம் ஜெபிங்க. ஆனால் அதில் கம்யூனிட்டேரியன் லவ் அப்படின்றது கிறிஸ்டியன்ஸ்க்கு வரணும். கிறிஸ்துவை தெரிந்த கிறிஸ்தவர்களுக்கு 3வது லெவல் லவ். நானும் என் குடும்பமும் மட்டும் இல்லை, எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, என்னுடைய குடும்பத்தில் ஒரு பிரச்சனை இருக்கின்ற பொழுது நீங்கள் எதுக்காக ஜெபிக்கணும்? அந்த பிரச்சனை இருக்கிற ஒரு 1000 பேருக்காக ஜெபிக்க ஆரம்பிங்க. நான் பல தடவை இதை சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறேன், திரும்ப சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். ஏன்னா நமக்கு நம்மளுடைய சில விஷயங்கள் நம்ம திரும்ப திரும்ப சொல்லும்போது தாங்க, திரும்ப சொல்லும் பொழுது அது உங்களுக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். அதனால தான் ஒரு தடவை சொன்னால் சில டைம் நம்ம காதில் ஏறாது. 1 மணி நேரம் பிரசங்கம் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். நேற்று நான் என்னுடைய டிரைவிங் லைசன்ஸுக்காக ஆர்டிஓ போயிருந்தேன். ஆர்டிஓ போன பொழுது ஃபஸ்ட்டு ஆர்டிஓ உள்ளே நுழைஞ்ச உடனே அவர் ஒரு 15 நிமிஷமாவது ஒரு கிளாஸ் தான் எடுத்தார். வந்தார், குட் மார்னிங், எல்லாம் பசங்க தான் இருந்தாங்க, வாலிப பசங்க தான் அதிகமாக இருந்தாங்க, நம்ம தான் கொஞ்சம் வயசானவங்க இருந்தோம். ஏன்னா இந்த லைசன்ஸ் எக்ஸ்பைரி ஆகி போச்சு. அதனால் நாங்கள் ஒரு 4-5 பேர் தான் எக்ஸ்பைரி ஆகிட்டு ரினியூவலுக்கு வந்தவங்க, இல்லைனா திரும்ப புதுசு எடுக்க வந்தவங்க. மிச்சம் எல்லாமே வாலிப பசங்க தான். அதனால் அவர் ஒரு 15 நிமிஷமாவது நின்று பேசிக்கிட்டு இருந்தாருங்க. அப்போ பேசும்போது அப்போ தான் நானும் யோசிக்கிறேன், நான் இதுவரை பிரசங்க வச்சு தான் பார்த்துருக்கிறேன், நான் தான் வச்சுக்கிறேன். மற்றவங்க பிரசங்க வச்சு நான் கேட்டது கிடையாது இல்லையா? பிரசங்க வச்சு கேட்டது கிடையாது. அது நாங்கள் வருஷத்தில் ஒரு தடவை எங்களுக்கு ஒரு ஆனுவல் ரெட்ரீட்னு இருக்குது, ஃபாதர்ஸ் நாங்கள் 5 நாள் போனோம், அங்கே மட்டும்தான் நம்ம கேட்டிருக்கிறோம். இல்லைனா சாதாரணமாக மற்றவங்க வச்சு நம்ம கேட்டது கிடையாது. அப்போ நேற்று ஒரு 15 நிமிஷம் பிரசங்க வைக்கும்போது தான் தெரியுது எவ்வளோ கவனம் சிதறி போகுதுன்னு. 15 நிமிஷம் என்னால் கேட்க முடியல. அப்போ நான் நினச்சேன் உங்களை பற்றி தான். நான் 1 மணி நேரம் 1.25 மணி நேரம்லாம் வைக்கிறேனே, பாவம் இந்த மனுஷங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு அப்போ தான் எனக்கு தோணுது. நீங்கள் ஆசைப்பட்டு தான் வரீங்க, ஆனால் எல்லாம் 1.25 மணி நேரம் சொல்கிற எல்லா விஷயமும் தலைக்குள்ள போகாது. ஒரு லைன் போகும், இல்லை ஒரு தாட் போகும். அதனால தான் சில விஷயங்களை திரும்ப ஆணி அடிக்கிற மாதிரி, ஆணி ஒரு அடியில் போகாது, உள்ள பல தடவை போகும்போது அந்த ஸ்ட்ராங்காக நிற்கும். ஒரு அடியில் போயிடுச்சுன்னா ஏதாவது மாட்டிங்கன்னா கீழே விழுந்துடும். பல தடவை அடிச்சு போகணும். ரிஜன தியான மையத்துக்கு ஒரு அம்மா வந்திருந்தாங்க, அவங்க மார்த்தாண்டத்துலேருந்து வந்திருந்தாங்க. மார்த்தாண்டத்துலேருந்து வந்தவங்க அவங்க தியான மையத்துக்கு ஏன் வந்தாங்கன்னா சாட்சியம் சொல்லத்துக்காக வந்தாங்க, வேறு எதுக்காக. ஷீ கேம், ஹஸ்பண்ட் வந்தாங்க, இவங்க வந்தாங்க, மகன் வந்தாங்க. நாங்கள் சென்னைக்கு வந்தபோது எலாவூர் மண்ணில் கால் வைக்கணும்னு ஆசைப்பட்டு நாங்கள் வந்தோம் ஃபாதர். ஏன்னா யூடியூப் வழியாக தான் இவ்வளோ நாள் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அந்த யூடியூப் வழியாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் எனக்கு ஒரு ஹீலிங் கொடுத்தது.
அந்த ஹீலிங்கை சொல்கிறதுக்காக வந்தேன் அப்படின்னாங்க. என்னம்மான்னு கேட்டப்போ தான் அவங்க சொன்னாங்க, ஃபாதர் யூடியூப்பில் நீங்கள் எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருப்பீங்க, எதை சாப்பிட்டாலும் சிலுவை போட்டு சாப்பிடு, சிலுவை போட்டு சாப்பிடு, சிலுவை போட்டு சாப்பிடு. அப்படி நான் சிலுவை போட்டு சாப்பிட ஆரம்பித்தேன் ஃபாதர். ஒரு வருஷமாக இப்போ யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுறேன். இப்போ சிலுவை போட்டு சாப்பிட ஆரம்பித்தேன் ஃபாதர். அந்த அம்மா சொன்னது, 16 வருஷமாக உங்களுக்கு வீசிங்கிறது, 16 வருடங்கள் வீசிங் ப்ராப்ளம். மாத்திரை இருக்குது, மருந்து இருக்குது, இந்த பஃப் இருக்குது, இந்த ஸ்ப்ரே, இது இல்லாமல் அவங்களால இருக்கவே முடியாது. அடிக்கடி எனக்கு வீசிங் வரும் ஃபாதர். ஆனால் இப்போது இந்த 6 மாதமாக எனக்கு மருந்து இல்லை, மாத்திரை இல்லை, இந்த ஸ்ப்ரே இல்லை, 6 மாதமாக எனக்கு வீசிங்கும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். எதையும் செய்யலைங்க, சிலுவை போட்டு சாப்பிட ஆரம்பித்தாங்க. பல தடவை சொல்லி 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 மனசுக்குள்ளே போகணும் நம்பிக்கையோடு அவங்க செஞ்ச ஆரம்பித்த போது 16 வருஷமாக இருந்த ஒரு நோயிலிருந்து அந்த அம்மாவுக்கு விடுதலை கொடுத்தார் ஆண்டவர். இசுலன் பிறந்தவர்களே, அதனால் சில விஷயங்கள் நம்ம கவனிக்க வேண்டியது, நீங்கள் செல்ஃப் லவ் முடிஞ்சு அடுத்த ஒரு ஃபேமிலி லவ், அடுத்த ஒரு கம்யூனிட்டேரியன் லவ். அதனால் உங்களுடைய பிரச்சனை, உங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பிரச்சனை இருக்கிற 1000 பேருக்காக ஜெபிக்க ஆரம்பிங்க. 1000ன்றது நான் சொல்கிற ஒரு நம்பர், உங்களுக்கு வேணால் 10,000 பேருக்காக ஜெபிக்கலாம். ஆண்டவரே, என்னுடைய மகனுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, கல்யாணம் ஆகலை, கல்யாணம் ஆகாத 1000 பேருக்கு அதை ஜெபமாக மாற்றுங்க. எனக்கு, என்னுடைய மகனுக்கு, என்னுடைய மகளுக்கு வேலை இல்லை, அப்படி இல்லாத 1000 பேருக்காக ஜெபிக்க ஆரம்பிங்க. அப்படி ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய ஜெபங்களுக்கு மாற்றம் வரும். அப்போது இந்த இஸ்ராயேல் மக்கள் ஆண்டவரின் பார்வையில் தீயதனப்பட்டதை மீண்டும் செய்தனர். ஆண்டவர் அவர்களை பெலிஸ்தியர் கையில் 40 ஆண்டுகள் ஒப்படைத்தார். சோராமை சார்ந்தவரும் தான் குலத்தவருமான ஒருவர் இருந்தார். அவர் பெயர் மனோவாகு. அவர் மனைவி மலடியாயிருந்ததால் குழந்தை பெறவில்லை. பாருங்க, அதாவது குழந்தைக்கு வாய்ப்பே கிடையாது. குழந்தை உங்களுக்கு பிறக்கலன்னு இல்லை, அது பிறக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடையாது. பிறக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடையாது. குழந்தை இல்லை, அதுக்கான வாய்ப்பும் இல்லாத டைமில் ஆண்டவரின் தூதர் பெண்ணுக்கு தோன்றி, அதாவது இம்பாசிபிளான ஒரு விஷயம், நீ மலடியாய் இருந்ததால் இதுவரை குழந்தை பெற்றெடுக்கவில்லை, ஆனால் இனி நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய். அப்போ நடக்கவே சில விஷயங்கள், நடக்காத விஷயங்கள் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கும் பொழுது நடக்கும். உன்னை சாட்சியாக நிறுத்துவார். இப்பொழுது கவனமாயிரு. திராட்சை ரசமோ மதுபானமோ அருந்தாதே, தீட்டான எதையும் உண்ணாதே, ஏனெனில் நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய். சவரக்கத்தி அவன் தலை மீது படக்கூடாது, ஏனெனில் பையன் பிறப்பிலிருந்தே கடவுளுக்கென நாசீராக இருப்பான். இஸ்லான் பார்ந்தவர்களே, நிறைய விஷயங்கள் நிறைய தியாகங்கள் வரும் பொழுது தான் அதில் ஆசீர்வாதம் அதிகமாக இருக்கும். ஒரு குழந்தையை பெத்தெடுக்க இந்த அம்மா கிட்ட ஆண்டவர் என்னெல்லாம் சொல்கிறார் பாருங்களேன், தூதர் வழியா. சில விஷயங்கள் நீ செஞ்சுக்கிட்டு இருக்கிற விஷயங்களை செய்யாதே, சில விஷயங்கள் நீ விருப்பப்பட்ட விஷயங்களை செய்யாதே. சைக்கலாஜிக்கலாக கூட நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. பயமுறுத்துகிற இடங்களுக்கு போகாதீங்க. கன்சீவாக இருக்கிற பெண்கள் பயமுறுத்துகிற இடத்துக்கு போகாதீங்க. ஏதாவது இந்த த்ரில்லிங்கான படங்களை பார்க்காதீங்க, ஹாரர் மூவிஸ் பார்க்காதீங்க. ஏன்னா இதெல்லாமே குழந்தையை பாதிக்கும். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சில விஷயங்கள், நீங்கள் தாய் நிறைய பேர் தாய்மார்கள் இருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியும் எத்தனை விஷயங்களை நீங்கள் இழந்தீங்க. இது கருவில் இருக்கிற ஒரு குழந்தைக்காக சொல்லும் பொழுது யோசிச்சு பாருங்க, ஒரு மகனை ஆண்டவர் இங்கே தேர்ந்தெடுக்க போறாருங்க. ஒரு மகனை தேர்ந்தெடுக்க போறார். அதனால தான் அந்த கருவில் அந்த குழந்தையை தரார். குழந்தையை பிறக்காது என்ற பெண்ணிற்கு குழந்தையை தந்து ஆசீர்வதிக்கும் பொழுது that life has a meaning, that life has a purpose. அதற்காக தான் இந்த குழந்தையை தரேன். உனக்காக நான் இந்த குழந்தையை தரல, நான் எனக்காக இந்த குழந்தை உனக்காக தரேன். அப்போ அந்த குழந்தையை நீ பெற்றெடுக்க நீ அவ்வளோ தயாராக இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பெண்ணை ஆண்டவர் தயாரிக்கிறார். நீ விரும்பும் திராட்சையோ மதுவையோ நீ தொடவே கூடாது. பல தியாகங்கள் உண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களின் தாயகர். சில டைம் நீங்கள் சில ஃபாதர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது உங்களுடைய பங்கு சாமியாராக இருக்கலாம், இல்லை உதவி பங்கு சாமியாராக இருக்கலாம். வயசானவங்க சாதாரணமாக சொல்லுவீங்க, ஃபாதர் அம்மாவா நினச்சி சொல்கிறேன் ஃபாதர். உங்களால் அம்மாவாக தான் நினைக்க முடியும். என் அம்மாவாக நினச்சிக்கோங்க ஃபாதர், நினைக்க தான் முடியும். உங்களுக்கு குருவானவருடைய தாயாக முடியாது. It is not easy to become a mom of a priest, a mother of a priest. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஏன்னா அந்த தியாகத்திற்கு அளவு கிடையாதுங்க. ஒரு குருவானவருடைய தாய் என்பது 1 ஆண்டவருடைய தேர்ந்தெடுப்பு, 2 அந்த தாயினுடைய தியாகம். விட்டு கொடுத்துட முடியுமா? இன்னைக்கு நிறைய பேரால் விட்டு கொடுக்க முடியல. அதனால தான் குருவானவர்கள் இல்லை நிறைய பேர். நீங்கள் அப்படி வளர்க்க உங்களால் முடியல.
ஏன்னா அப்படி நான் வளர்த்துட்டேன் அப்படின்னா என் பையன் ஃபாதர் ஆகிடுவானோ. அதனால் சிலவங்க என்ன சொல்லுவாங்க, வேணும்னா சினிமாக்கெல்லாம் போடா, வேணும்னா கொஞ்சம் காலேஜ் ஸ்கூலெல்லாம் போகும்போது ஏதாவது ஒரு பொண்ணெல்லாம் சைட் அடிச்சுக்கோ, பரவாயில்ல, ஆனால் அந்த பொண்ணு பின்னாலெல்லாம் போயிடாது. ஏன் இந்த பழக்கங்கள், உலகத்தின் பழக்கங்கள் வந்தால் இவங்களுக்கு நல்லா தெரியும், இவனுக்கு ஆன்மீகமான பழக்கங்கள் கொஞ்சம் கம்மியாகும். டெய்லி நீ பூசைக்கு போகாத. சில தாய்மார்களே சொல்லுவாங்க, ஏன் டெய்லியும் பூசைக்கு போனால் அவன் ஃபாதர் ஆகிட்டான்னா என்ன பார்த்துக்கிறது யார் இருக்காங்க? டெய்லியும் குடும்ப ஜெபமாலையெல்லாம் ஜெபிச்சிடனா என் பையன் ஃபாதர் ஆகிட்டானா, என் பொண்ணு சிஸ்டர் ஆகிடுச்சுன்னு என்ன பண்ணுறது? அதனால் தடை போடுறவங்க இருக்கிறீங்க. ஆனால் ஒரு குருவானவர், ஒரு ஆர்மி மேனே பாருங்கள். ஒரு ஆர்மி மேன் நீங்கள் பார்க்கும்பொழுது அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க. ஒரு ஆர்மியில் ஒருத்தர் அந்த பிரிகேடராக ஒரு பொசிஷனுக்கெல்லாம் வருது, அவ்வளோ ஈஸி கிடையாது. நம்ம எவ்வளோ ஒரு ஈஸியாக ஒரு சென்டென்ஸ் வாசிச்சிருக்கோம் நியூஸில் இல்லையா? நம்மளுடைய ஆர்மியில் இருந்தவங்க அந்த போருக்கு போனாங்க, கொல்லப்பட்டு விட்டார்கள், முடிஞ்சு போச்சு. நமக்கு ஒரு சென்டென்ஸ் நியூஸ் அது. ஆனால் அந்த ஒரு தாய்க்கு, அவருடைய மனைவிக்கு, அந்த குடும்பத்திற்கு, இவங்கெல்லாம் போனாங்கன்னா 11 மாதம் போயிடுவாங்க. 1 மாதம் லீவுக்கு வராங்க. 11 மாதம் ஒரு மனைவி கணவன் இல்லாமல் இருக்கிறான், அந்த குழந்தையை பார்த்துக்கணும். அப்போ சாதாரண ஒரு ஆர்மி மேனுடைய மனைவிக்கு, சாதாரண ஒரு ஆர்மி மேனுடைய தாய்க்கு, தகப்பனுக்கு, குடும்பத்திற்கு இவ்வளோ தியாகம் இருக்குன்னா, மோட்சத்தினுடைய விண்ணகத்தினுடைய ஆர்மியில் இருக்கிற குருவானவரோ இல்லை தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களோ, அருட்சகோதரிகளோ, கன்னியர்களோ, அவர்களுடைய அந்த குடும்பத்தில் எவ்வளோ தியாகங்கள் இருந்திருக்கும். என்னுடைய வீட்டில் எல்லாம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நான் செமினரி போன பிறகு குடும்ப ஜெபமாலை என்றைக்குமே வீட்டில் இருக்கும், என்றைக்குமே வீட்டில் குடும்ப ஜெபமாலை இருக்கும். நான் செமினரி போன பிறகு வீட்டில் ஒரு ப்ரேயர் எக்ஸ்ட்ராவாக ஆரம்பித்தாங்க. அதுவரை எங்களுக்கு ஒரு செட் ஆஃப் ப்ரேயர் இருக்குது. அந்த ப்ரேயர் தான் 8 மணிலேருந்து 8:30 வரை அந்த செட் ஆஃப் ப்ரேயர் இருக்குது. அப்படி தான் ப்ரேயர் பண்ணுவோம். ஆனால் நாங்கள் போனதுக்கு பிறகு, நான் செமினாரில் கால் வச்ச பிறகு வீட்டில் ஒரு ப்ரேயர் கூட அடிஷ்னல் ஆட் பண்ணிட்டாங்க. அந்த ப்ரேயர் என்ன தெரியுமா? குருக்களாக போக மாணவர்களுக்கு, செமினேரியன்ஸ்க்கான ப்ரேயர். அப்போது எனக்காக மட்டும் ஜெபிக்கல, என் கூட இருக்கிற அத்தனை செமினேரியன்ஸுக்கும் அந்த ஜெபம் கிடச்சிது. உலகத்தில் இருக்க அத்தனை செமினேரியன்ஸுக்கும் ஜெபம் கிடச்சிது. அது என்னுடைய ஆர்டினேஷனுக்கு முந்தின நாள் வரை என்னுடைய வீட்டில் ஜெபிச்சாங்க. நான் 10-11 வருஷம் செமினரியில் இருந்தேன். 11 வருஷமும் செமினரில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிச்சாங்க. நம்ம ஜெபிப்போம் வீட்டில்? இல்லை, அந்த தியாகம் நம்மளுடைய வீட்டில் கிடையாது, ஆனால் எங்களுடைய வீட்டில் இருந்தது. பல தியாகங்களுக்கு மத்தியில் தாங்க இந்த குழந்தையை தேர்ந்தெடுக்க, இந்த குழந்தையை இந்த பொண்ணு பெத்தெடுக்கிறான். சிம்சனுடைய அந்த தாய் பல தியாகங்களுக்கு மத்தியில் பல விஷயங்களை வேண்டாம் என்று வைத்துதான் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுடைய குடும்பங்களில் மக்கள் வராங்க. அப்போ உங்களுடைய வீட்டில் சில தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் வரணும் அப்படின்னா அவ்வளோ தியாகங்கள் நடந்தே ஆகணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. தியாகம் இல்லாமல் மேன்மை கிடையாது, தியாகம் இல்லாமல் ஆசீர்வாதங்கள் கிடையாது. தியாகத்தோடு பெற்றெடுத்தால் இந்த தாய் இந்த குழந்தையை. ரீசெண்டாக ஒரு அம்மா, அவங்க பாட்டி ஆகிட்டாங்க, ஆனால் வயசெல்லாம் பாட்டி கிடையாது, ஒரு 60 வயசு இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு. அவங்க சொல்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு பேர குழந்தை பிறந்துச்சு. அப்போது அவங்க சொல்கிறாங்க, ஃபாதர், அவன் பிறந்ததுலேருந்து யாருக்குமே தெரியாமல் நான் ஜெபிக்கிற ஒரு ஜெபம், அவனுடைய குருத்துவத்திற்காக நான் ஜெபிக்கிறேன் ஃபாதர் அப்படின்றாங்க. அவனுடைய குருத்துவத்திற்காக நான் ஜெபிக்கிறேன், டெய்லியும் அவனுக்காக ஜெபிக்கிறாங்க. அவங்க அப்பாவுக்கு அம்மா கூட தெரியாது அந்த குழந்தைக்கு இதை மாதிரி பாட்டி ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு. தெரிஞ்சு அவ்வளோதான், காலி பாட்டி. கொஞ்சம் லேட்டாக போக வேண்டியவங்க சீக்கிரமாக போயிடுவாங்க. ஆனால் அந்த பாட்டி நம்பிக்கையோடு ஜெபிக்கிறாங்க. ஃபாதர், யாருக்கிட்டையும் நான் சொல்லலை, உங்ககிட்ட மட்டும் நான் சொல்கிறேன், அது ஏதோ சொல்லி வந்தப்போ சொன்னாங்க. டெய்லி அந்த குழந்தைக்காக ஜெபிக்கிறாங்க அந்த பாட்டி. நான் உயிர் இருக்கிற வரை என்னுடைய அந்த பேர குழந்தைக்காக நான் ஜெபிப்பேன். ஆண்டவர் அவனை தேர்ந்தெடுத்தால் தேர்ந்தெடுக்கட்டும். யாருக்கும் தெரியாமல் நம்பிக்கையோடு ஜெபிக்கிறாங்க. பல தியாகங்கள் இருக்குங்க, பல தியாகங்கள் இருக்குது தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். இன்றைக்கி நீங்கள் பல அருட்சாதனங்கள் பல குருக்கள் வழியாக நீங்கள் வாங்கும்பொழுது யோசிச்சு பாருங்கள், அதுக்கு பின்னால் எத்தனையோ பேருடைய தியாகங்கள் இருக்குது, எத்தனையோ பேருடைய ஜெபங்கள் இருக்குது. ஒரு குருவானவர் வீழ்ந்து போகிறார் அப்படின்னா எத்தனையோ பேருடைய ஜெபங்கள் இல்லை. அதனால தான் குருக்களுக்காக ஜெபிங்க, அருட்சகோதரிகளுக்காக ஜெபிங்க, தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்காக ஜெபிங்க. ஒரு அம்மா கிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, இப்பொழுது கவனமாயிரு, திராட்சை ரசமும் மதுபானமும் அருந்தாதே, தீட்டான எதையும் உண்ணாதே, ஏனெனில் நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய், சவரக்கத்தி அவன் தலை மீது படக்கூடாது, ஏனெனில் பையன் பிறப்பிலிருந்தே கடவுளுக்கு என்ன நாசியராக இருப்பான், அவன் இஸ்ராயேல் மக்களை பெலிஸ்தியரின் கையிலிருந்து விடுவிக்க தொடங்குவான் என்றார். அப்பெண் தம் கணவரிடம் வந்து கூறியது. இப்போ கடவுள் மனிதர் என்னிடம் வந்தார், அவருடைய தோற்றம் தூதரை போலவே இருந்துச்சு, பெரும் அச்சத்திற்குரியதாக இருந்தது. அவர் எங்கிருந்து வந்தவர் என்று நான் அவரை கேட்கவில்லை, அந்த அவசரத்தில் நான் மறந்துட்டேன். அவரும் எனக்கு தம் பெயரை அறிவிக்கவும் இல்லை. அவர் என்னிடம், இதோ நீ கருவுற்ற ஒரு மகனை பெற்றெடுப்பாய், ஆகவே நீ திராட்சை ரசமோ மதுபானமோ அருந்தாதே, தீட்டான எதையும் உண்ணாதே, ஏனெனில் பையன் பிறந்த நாள் முதல் இறக்கும் நாள் வரை கடவுளுக்கு என்ன நாசிராக இருப்பான் என்றார். மனோவாக ஆண்டவரை நோக்கி,
என் தலைவரே, இந்த ஜெபத்தை நல்லா கவனிங்க. அழகாக ஜெபிப்பாருங்க ஒரு அப்பா. அப்பாவை ஆக போகிறவர். நீர் அனுப்பிய கடவுளின் மனிதர் மீண்டும் எங்களிடம் வந்து பிறக்க போகும் குழந்தைக்கு, இவன் மலடின்னு தெரியும், இருந்தாலும் ஒரு வானதூதர் வந்து சொல்லியிருக்கிறாரு, அதனால் கண்டிப்பாக நான் ஒரு அப்பாவாவேன், அவ ஒரு அம்மாவாவா. பிறக்க போகும் குழந்தைக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை எங்களுக்கு கற்றுத்தாரும். ஒரு குழந்தையினுடைய தாயாக மாறுவது, தந்தையாக மாறுவது அவ்வளோ ஈஸி கிடையாது. மலையாளத்தில் சொல்லுவாங்க, பெற்றா தள்ளை ஆவுள்ளோ அம்மை ஆகல. புரியல ஃபாதர், புரிஞ்சுதா? பெற்றதால் நீ பெத்தவளாவ, அம்மாவாக மாட்ட. பெற்றதால், குழந்தையை பெற்றெடுப்பதால் பெத்தவனா மாறுவீங்க, பெத்தவளா மாறுவீங்க. அம்மாவா மாறணும், அப்பாவா மாறணும் அவ்வளோ ஈஸி கிடையாது. ஒரு மகனை வளர்ப்பது, ஒரு மகளை வளர்ப்பது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது அங்கு ஒரு தாயும் உருவாகிறாள், அங்கு ஒரு தந்தையும் உருவாகிறான். When a child is born, a father is born. When a child is born, a mother is born. அதுவரை அம்மா, உங்கள் அம்மாவை நீங்கள் பார்த்துருக்கீங்க, நீங்கள் ஒரு அம்மாவை ஆனது கிடையாது. உங்கள் அப்பாவை நீங்கள் பார்த்துருக்கீங்க, நீங்கள் ஒரு அப்பாவை ஆனது கிடையாது. உங்களுக்குன்னு ஒரு குழந்தை வரும்பொழுது தான் தெரியும். அப்போ யாருக்கிட்ட இருந்து கற்றெடுக்கணும்னு பைபிள் ரொம்ப அழகாக சொல்லுது. நல்ல ஒரு தாயாக இருக்கணும்னா, நல்ல ஒரு தந்தையாக இருக்கணும்னா நீங்கள் கேட்டு வாங்கணும். கேட்டு வாங்கணும், ஆண்டவரே நான் எப்படி ஒரு தாயாக இருக்கணும், நான் எப்படிப்பட்ட ஒரு தகப்பனாக இருக்கணும், நான் எப்படிப்பட்ட ஒரு கணவனாக இருக்கணும், நான் எப்படிப்பட்ட ஒரு மனைவியாக இருக்கணும். அதாவது சின்ன சின்ன விஷயங்களை கூட பாருங்களேன், கேளுங்க, ஆலோசனை கேளுங்க. வாட் கைண்ட் ஆஃப் அ மதர் ஐ ஷுட் பி, வாட் கைண்ட் ஆஃப் அ ஃபாதர் ஷுட் ஐ பி, வாட் கைண்ட் ஆஃப் அ வைஃப் ஷுட் ஐ பி. நான் எப்படிப்பட்ட ஒரு கணவன், எப்படிப்பட்ட ஒரு மனைவி, எப்படிப்பட்ட ஒரு மகள். அவ்வளோ ஈஸி கிடையாது. நம்மளுடைய வாழ்க்கை அவ்வளோ ஈஸி கிடையாது. கற்றெடுக்க வேண்டியது வானதூதரிடமிருந்து, ஆண்டவரிடமிருந்து. ஆண்டவரே எங்களுக்கு கற்றுத்தார மீண்டும் அந்த வானதூதரை அனுப்புங்கள். இவருக்கு வேணும்னா சொல்லியிருக்கலாங்க, நீ சும்மா பொய் சொல்ற, நீ ஏதோ பித்து பார்த்துருப்ப, நீ ஏதோ கற்பனையில் பார்த்துருப்ப, நீ நம்பாமல் இருந்திருக்கலாம். பட் he believed what his wife said. ஏன்னா ரெண்டு பேருமே அந்த ஜெபத்தில் இருந்தவங்களால், தூய்மையில் இருந்தனால அவர் நம்பினார், மனைவி சொன்னதை நம்பினார். பிறக்கவே பிறக்காது குழந்தை, பிறக்கவே பிறக்காது. அந்த பிறக்கவே பிறக்காத குழந்தை பிறக்கும் என்று நம்பினார். அந்த நம்பிக்கையால் குழந்தையை பெற்றெடுத்தார். he believed that he got a child. இன்னும் வயிற்றில் அந்த கரு கூட உருவாகலை. ஆனால் பாருங்களேன், பிறக்க போகும் குழந்தையை நாங்கள் எவ்வாறு பேணி வளர்க்க வேண்டும், எவ்வாறு வளர்க்க வேண்டும் என்பதை கற்றுத்தாரும். ரொம்ப அழகான ஒரு ஜெபத்தை ஜெபிக்கிறார் ஆண்டவரும். பாருங்களேன், ஜெபத்தை கேட்கிறாருங்க. ஜெபத்தை கேட்டு கடவுள் மனோவாகவின் வேண்டுதலை கேட்டார். அதெல்லாம் நம்ம சும்மா சாதாரணமாக வாசிட்டு போகிற வசனங்கள், சாதாரணமாக வாசிட்டு போகிற வசனங்கள். ஆனால் ஜெபத்தை கேட்டார். ஏன் தெரியுமா கேட்டார்? ஏனெனில் பிறக்கவே பிறக்காத குழந்தை பிறக்கும் என்று நீ நம்பின பார். ஐ ஆன்சர் யுவர் பிரேயர். கேட்டார், ஜெபத்தை கேட்டார். இல்லை ஆண்டவர் நினைச்சுக்கலாம், அதான் வைஃப் கிட்ட சொல்லி நான் வைஃப் சொல்ற மாதிரி குழந்தையை வளர்த்துக்கணும். God came down again. God sent his angel again. ஏன்னா அவருடைய அந்த நம்பிக்கையின் நிமித்தம் கேட்கிறார். பிறக்கவே பிறக்காதவளுக்கு மலடியாய் இருந்தவள் குழந்தையை பெற்றெடுக்க போகிறாள். கடவுள் மனோவாகின் வேண்டுதலை கேட்டார். கடவுளின் தூதர் மீண்டும் அப்பெண்ணிடம் வந்தார். அப்பவும் பாருங்களேன், பெண் கிட்ட தான் வரார். அவர் எங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார் போல இருக்கு. அப்போது அவர் வயலில் அமர்ந்திருந்தார். அவருடைய கணவர் மனோவாகு அவருடன் இல்லை. அடுத்த சீன் பாருங்களேன். அவர் தம் கணவரிடம் விரைந்து ஓடி கடவுளை பார்த்த பொழுது, வானதூதரை பார்த்த பொழுது, வானதூதர் விட்டுடா, எங்கெங்க நான் சொன்ன வானதூதர் திரும்ப வந்திருக்கிறான்னு சொல்லி கணவனை தேடி வரா. நீங்களும் வாங்க, நீங்களும் பாருங்க, நான் பெற்ற அனுபவம் பெருகை வையகம் அப்படின் பொழுது ஹஸ்பண்டையும் கூட்டிட்டு வரா. அவர் தம் கணவரிடம் விரைந்து ஓடி சென்று அவரிடம், இதோ அன்று என்னிடம் அந்த வானதூதர், அந்த மனிதர் எனக்கு தோன்றியுள்ளார் என்று தெரிவித்தார். மனோவாக எழுந்து தம் மனைவியின் பின்னே சென்றார். அவர் அம்மனிதரிடம் வந்து, இப்பெண்ணிடம் பேசிய மனிதர் நீர்தானா என்று கேட்டார். அதற்கு அவர், நான் தான் என்றார். மனோவாகும் வார்த்தையின் நிறைவேறும் பொழுது பையனின் நெறிமுறையும் செயலும் எப்படி இருக்கும் என்று கேட்டார். ஆண்டவன் தூதர் மனோவாகிடம், நான் இப்பெண்ணிடம் சொன்ன அனைத்தையும் அவள் கவனமாய் கடைபிடிக்கட்டும். திராட்சை கொடியிலிருந்து வரும் எதையும் அவள் உண்ணக்கூடாது. திராட்சை ரசமோ மதுபானமோ அவள் அருந்தக்கூடாது. தீட்டான எதையும் அவள் உண்ணக்கூடாது. நான் அவளுக்கு கட்டளையிட்ட அனைத்தையும் அவள் கடைபிடிக்கட்டும் என்றார். மனோவாக ஆண்டவரின் தூதரிடம், தயவு கூர்ந்து சற்று நேரம் காத்திரும், உமக்காக ஒரு ஆட்டுக்குட்டியை சமைக்கின்றோம். இவ்வளோ நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கிறியே, வெயிட் பண்ணு,
கறி சமைச்சு சாப்பாடு போடுறேன் என்றார். அதுக்கு அவர் பதில், ஆண்டவருடைய தூதருடைய பதில் பாருங்க. ஆண்டவரின் தூதர் மனோவாகிடம், நீ என்னை காத்திருக்க வைத்தாலும் நான் உனது உணவை உண்ண மாட்டேன். நீ ஒரு எரிபலியை செலுத்துவதாக இருந்தால் அதை ஆண்டவருக்கு செலுத்து என்றார். இதாங்க நான் சொன்னேன், இந்த செக்ஷனில் நிறைய விஷயங்கள் நமக்கு கற்றுக்கலாம். நிறைய விஷயங்கள் ஒன்றா கற்றுக்க பாருங்களேன். ஒரு நல்லது நான் செஞ்சேன், அந்த நல்லதை செய்யும் பொழுது அந்த நன்மை செய்து அந்த வானதூதருக்கு சொல்கிறார், நான் உனக்கு கறி சாப்பாடு போடுறேன்னு சொல்லும் பொழுது வானதூதர் சொல்கிறாரு, இதை செஞ்சது நான் கிடையாது, இதை செஞ்சது ஆண்டவர். உனக்கு ஏதாவது கொடுக்கணும்னா நீ ஆண்டவருக்கு கொடு, நீ ஆண்டவருக்கு கொடு. இது எளிமையாக தாழ்மையாக இருக்கும் ஒரு கிறிஸ்தவனுடைய வார்த்தை. எங்க எனக்கு என்ன, நான் ப்ரேயர் பண்ண வேண்டிய வேலை நான் ப்ரேயர் பண்ணிட்டேன், இனி அது கொடுத்தது ஆண்டவர், ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இதை செஞ்சது நான் கிடையாது. தாழ்மையான ஒரு ஊழியர். பைபிள் எடுத்துகிட்டு நீங்கள் போகிறதா இருக்கலாம், நீங்கள் ஜெபிக்கிறவங்களா இருக்கலாம், நீங்கள் போதிக்கிறவங்களா இருக்கலாம். இதை செய்தது நான் கிடையாது, இதை செய்தது ஆண்டவர், இதை செய்து தந்தது ஆண்டவர்னா ஆண்டவருக்கு நன்றி சொல்லு, எனக்கு நன்றி சொல்லாத. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு மனிதனை புனிதர் என்று பட்டம் கொடுக்குறாங்க. அதுக்கான கண்டிஷன் என்ன? இப்போது இந்த புனித தோமையார் இருக்கிறாரு, புனித அந்தோணியார் இருக்கிறாரு. இவங்களும் நம்மளை மாதிரி மனுஷனாக வாழ்ந்தவங்க தான். மனிதனாக வாழ்ந்த இவர்கள் இன்று புனிதர்கள் என்று அழைக்கின்றார்கள். காரணம், ஆண்டவரின் வார்த்தையின்படியெல்லாம் வாழ்ந்தாங்க, அதெல்லாம் ஓகே. திருச்சபை இவர்களை புனிதன் அப்படின்னு அழைக்கணும்னா அதுக்கான ஸ்டெப்ஸ் என்ன? கேட்கல. நற்கனை பக்தியெல்லாம் கிடையாது. அவருடைய கல்லறையில் ப்ரேயர் பண்ணும் பொழுது அற்புதம், அதாவது இந்த புனிதர் வழியா இந்த அற்புதம் நடந்தது என்று சயின்டிஃபிக்கான எவிடன்ஸ் இருந்தால், சாதாரண தலைவலி போச்சு கால் வலி போச்சுன்னெல்லாம் கிடையாதுங்க. மிரக்கிள் ஷுட் ஹேப்பன். அந்த மிரக்கிள் சயின்டிஃபிக்காக எவிடன்ஸோட ப்ரூவ் பண்ணா, இந்த புனிதர் வழியாக ஜெபிச்சேன், எனக்கு எவிடன்ஸ் இந்த மாதிரி கிடச்சி அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன், ஒன்றோ ரெண்டோ சயின்டிஃபிக்கலாக ஒரு மிரக்கிள் எவிடன்ஸோட ப்ரூவ் பண்ணால் மட்டும்தாங்க ஒரு மனிதரை, அதுவும் அது கடைசி ஸ்டேஜில். இப்போ யோசிச்சு பாருங்கள். அப்போ ஒருவர் வழியாக ஒரு அதிசயம் நடக்குது, அற்புதம் நடக்குது, இவர்கிட்ட ஜெபிக்க சொன்னேன், இவர் ஜெபிச்சாரு, இந்த விஷயத்தை எனக்கு செஞ்சாரு, அதனால் புனிதராக்குறோம். சரியா? பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தியான மையத்தில் இருக்கிற ஃபாதர்ஸ் எல்லாம் என்ன ஆக்கணும் அடுத்தது? இல்லையா? புனிதராக்கணும், புனிதராக்கணும். ஏன்னா ஃபாதர்கிட்ட வந்து ஜெபிச்சேன், ஃபாதர் ஜெபிச்சாரு, ஃபாதர் கை வச்சாரு, ஃபாதர் எண்ணெய் பூசி விட்டாரு, ஃபாதர் ஜெபிக்க சொன்னார். அப்போ அந்தோணியாரை மாற்றிட்டு போய் யாரை வைக்கணும்? இல்லையா? பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, அவர்களுடைய புனிதத்திற்கு காரணம் அற்புதங்களும் அதிசயங்கள் மட்டும் கிடையாது. அற்புதத்தை செய்வது ஆண்டவர், ஃபாதர் கிடையாது. அதை தாழ்மையோடு இருந்ததுனாலையும் தூய்மையோடு இருந்ததுனாலையும் தான் நம்மளை உங்களை புனிதர் அழைக்கிறோம். அற்புதங்கள் மட்டும் கிடையாது, அற்புதங்கள் மட்டும் கிடையாது. அதனால் சில டைம் நன்றியெல்லாம் எழுதும்பொழுது, டெஸ்டிமனியெல்லாம் எழுதும்போது சிலவங்க இயேசுவுக்கும் நன்றின்னு சொல்லுவாங்க, அப்புறம் ஜெபித்த ஃபாதருக்கும் நன்றி அப்படின்வாங்க. ஜெபித்த ஃபாதர் நன்றி, ஆனால் அதை விட அடுத்த ஒரு ஸ்டெப்புக்கு அந்த ஃபாதரையோ சிஸ்டரையோ ஜெபிக்கிறவங்களையோ கொண்டு போய் நீங்கள் வச்சிங்கன்னா அது தப்பு. அது அதனால் ரிப்பீட்டாக சொல்லுவோம், அதெல்லாமே ஒரு விக்கிரக ஆராதனை. இந்த ஃபாதர்கிட்ட கேட்டுட்டு தான் நான் செய்வேன், இந்த சிஸ்டர்கிட்ட கேட்டுட்டு தான் செய்வேன், இந்த கவுன்சிலர்கிட்ட கேட்டுட்டு தான் நான் செய்வேன் அப்படின்னு ஜெபிக்கிறது இல்லைன்னு நினைக்கிறது விக்கிரக ஆராதனை. அப்படி ஒரு ஃபாதரோ, அப்படி ஒரு பிரதரோ, அப்படி ஒரு சிஸ்டரோ உங்களை அடிமையாக வைக்கிறாங்க அப்படின்னா அவர்கள் சரியான ஃபாதரும் கிடையாது, சரியான சிஸ்டரும் கிடையாது, சரியான போதகரும் கிடையாது, சரியான கவுன்சிலரும் கிடையாது. ஏனெனில் அனைத்து புகழும் வர வேண்டியது ஆண்டவருக்கு, மனிதருக்கு அல்ல, மனிதருக்கு அல்லவே இல்லை. அதனால் மனிதரிடம் இருப்பவர்களாக இருந்தால், எவ்வளோதான் பைபிளை போதிக்கிறவங்களாக இருந்தால் கூட அவர்கள் தங்களிடம் அவர்களை ஈர்க்கிறார்கள் என்றால் அவர்கள் கடவுளின் பிள்ளைகள் கிடையாது. எவ்வளோ ஜெபிக்கிறவங்களாக இருந்தாலும், எவ்வளோ அதிசயம் அற்புதங்கள் நடக்கிறதா இருந்தாலும் தங்களிடம், ஐ எம் அட்ராக்டிங் யூ டு மை செல்ஃப். வானதூதர் அழகான ஒரு வார்த்தை சொல்கிறாருங்க, அழகான வார்த்தை. சில டைம் நீங்கள்லாம் மரியாதை சேனையிலையோ மாதா சபையிலோ ஏதாவது ஜெபிச்சு யாருக்காவது எதாவது நடந்திருக்கலாம். நடந்த உடனே நம்மளுடைய ஹைட்டு கொஞ்சம் அதிகமாகும்.
இல்லையா? அடுத்த வாட்டி கோயிலுக்கு போகும் பொழுது ஹைட்டு கொஞ்சம் கூட குள்ளமாக இருந்தால் கொஞ்சம் கூட 1 இன்ச்சு அதிகமாகும், அடுத்த கூட 1 இன்ச்சு. ஏன்னா நான் ப்ரேயர் பண்ணி நடந்துச்சு, நான் கை வச்சதுனால நடந்தது, நான் சொன்னதுனால நடந்தது. இப்படின்னு அந்த நான் இது பிசாசு எடுத்து பயன்படுத்தும். அதிசயங்கள் அற்புதங்கள் நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். மனிதர் வழியாக தான் ஆண்டவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அதிசயங்கள் அற்புதங்கள் நடக்கும். ஆனால் அந்த மனிதன் தன்னை மேம்படுத்த பார்த்தா காலி. அப்போ இங்கே வானதூதர் அழகான ஒரு விஷயம் சொல்கிறாரு. திருமுழுக்கு பெற்ற கிறிஸ்தவனே, புகழ்ச்சி அனைத்தும் ஆண்டவருக்குரியது, உனக்குரியதல்ல. சில அம்மாங்கள்லாம் பார், என் பையன் அதான் நான் வளர்த்ததுனால எவ்வளோ நல்லா இருக்கிறான் பாருங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளெல்லாம் சில டைம் சொல்லுவீங்க, உங்களுடைய பையன் இல்லை, ஆனால் அந்த பையனுக்கு ஏதாவது பிரச்சனை ஆகிட்டோம், உங்கள் பையன் தப்பு செஞ்சாங்க அப்படின்னு. ஆனால் பையன் நல்லா இருக்கட்டும், என்ன சொல்லுவேன், பார் என் பையன் பார், என் செல்லம் எவ்வளோ நல்லா வளர்ந்துருக்கிறான் பார். தப்பு இருந்தால் உன் பையன். அதே மாதிரி சில டைம் சில ஹஸ்பண்ட்ஸும் சொல்லுவாங்க, எப்படி வளர்த்துருக்க பார் பிள்ளையை அப்படின்வாங்க. ஏன் அவனுடைய பிள்ளை இல்லையா அது? அப்போ பிரச்சனைன்னா உன்னுடைய பையன், பிரச்சனை இல்லைன்னா என்னுடைய பையன். நான் நல்லா வளர்த்ததுனால நல்லா வளர்ந்துருக்கிறான், நான் நல்லா சமைச்சு போட்டதுனால நல்லா நான் 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 வானதூதர் சொல்கிறார், நான் கிடையாது ஆண்டவர். எது நடந்தாலும், என் பையன் நல்லா இருந்தாலும் என் பையன் எப்படி இருந்தாலும் ஆண்டவருக்கு மகிமை, மாட்சி, புகழ்ச்சி எல்லாமே ஆண்டவருக்குரியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் எரிபலி, நீ உனக்கு கறி ஏதாவது செய்யணுமா, அந்த கறி எடுத்துட்டு என்ன பண்ணு, எரிபலியாக கொடு, ஆண்டவருக்கு பலியாக கொடு, எனக்கு வேண்டாம். ஏனெனில் மனோவாகு அவர் ஆண்டவரின் தூதர் என்பதை அறியவில்லை. மனோவாகு ஆண்டவரின் தூதரிடம், உமது பெயர் என்ன, உம் வார்த்தைகள் நிறைவேறும் பொழுது நாங்கள் உம்மை பெருமைப்படுத்துவோம். உம்மை, அது பாருங்க, அதனுடைய கண்டினியூட்டி வருது பாருங்க. உம்மை பெருமைப்படுத்துவோம். ஃபாதரால தான் நடந்தது, சிஸ்டரால தான் நடந்தது, அந்த பிரதர் ப்ரேயர் பண்ணதுனால தான் நடந்தது. அதனால் அவங்களுடைய பேரை கேட்டு வச்சுட்டு அவங்க பின்னால் போகாதீங்கன்னு வானதூதர் பேரை சொல்லலை. ஆக்சுவலி பேரை கேட்குறாரு. வானதூதருக்கு வேணால் பேரை சொல்லிட்டு நீ என்னை துதித்து கொண்டு இருப்பாயாகன்னு சொல்லிட்டு போயிருந்துருக்கலாம். ஏன்னா குழந்தை நான் தான் கொடுத்த நீ நினைக்கிறல்ல. ஆனால் என்ன சொல்கிறாரு, இல்லை, ஆண்டவரின் தூதர் அவரிடம் எனது பெயரை ஏன் கேட்குற, அது வியப்புக்குரியதுப்பா. மனோவாகு ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து உணவு படையலுடன் பாறை மீது ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தார். அப்பொழுது மனோவாகும் அவர் மனைவியும் காணும் வண்ணம் ஆண்டவரின் வியப்பானதொன்றை செய்தார். பலிப்பிடத்திலிருந்து தீப்பிழம்பு வான் நோக்கி மேல் எழும்பியது. அப்பிழம்பில் ஆண்டவரின் தூதரும் மேல் நோக்கி சென்றார். மனோவாகும் அவர் மனைவியும் அதை பார்த்து முகம் தரைப்பட விழுந்தனர். ஆண்டவரின் தூதர் மனோவாகிற்கும் அவர் மனைவிக்கும் மீண்டும் தோன்றவில்லை. இதே ஒரு வார்த்தை தான் நமக்கு அன்னை மரியாளுடைய வாழ்க்கையிலும் வரும். அன்னை மரியாளுடைய வாழ்க்கையில் இதே சென்டென்ஸ் அங்கே வரும். வானதூதர் தோன்றி நீ ஒரு மகனை பெற்றெடுப்பாய், அவன் இறைமகன் எனப்படுவான் எல்லாம் சொல்லிட்டு இதே வார்த்தை வரும். பிறகு வானதூதர் தோன்றவில்லை, கொடுத்துட்டாரு. இனி அந்த குழந்தைய கடவுளுடைய குழந்தையா நீ வளர்க்கணும். அந்த வார்த்தையை கேட்கும்போது சந்தோஷமா இருக்கு. ஆனால் அதற்கு பிறகு வர துன்பத்தில், அந்த துன்பத்தில் நீதான் அதை தாங்கிக்கணும். வானதூதர் பிறகு வரவே இல்லை, மரியாமனால வரவே இல்லை. 30 வயசுல மகன் வெளியே போகும்பொழுதும் எங்கே போனார் இந்த வானதூதர்? 33 வயசுல ஆண்டவராக இயேசு தன்னே பலியாக ஒப்பு கொடுக்க சிலுவையை சுமந்து போன பொழுது வானதூதர் தோன்றவில்லை. கண்டிப்பாக மாதா நினச்சிருந்துருப்பாங்கல்ல, அந்த குழந்தையனுடைய பிறப்பில் இருந்த வானதூதரை கொஞ்சம் வந்து அவனை காப்பாற்ற வரமாட்டீங்களான்னு கண்டிப்பாக நினச்சிருப்பாங்க. வானதூதர் பிறகு வரவே இல்லை. மாதாவினுடைய துன்பத்தினுடைய நேரத்தில் வானதூதர் வரவே இல்லை. இயேசுனுடைய துன்பத்தின் நேரத்தில் மாதா இருந்த பொழுது வானதூதர் வரவே இல்லை. எல்லா துன்பங்களும் முடிஞ்ச பிறகுதான் 40 நாள் உபவாசனுடைய வேலையில் வானதூதர் வரலை. 40 நாள் உபவாசம் முடிஞ்ச பொழுது இயேசுனுடைய வாழ்க்கையில் வானதூதர்கள் வந்தாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுனுடைய கெத்செமனே தோட்டத்தில் எல்லா துன்பங்களும் நடக்குது. ஆனால் துன்பம் முடிஞ்ச பொழுது வானதூதர் வந்தாங்க. துன்பம் நடக்கும் பொழுது வானதூதர் வரல. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஏன்னா இதுக்கு பிறகு நிறைய துன்பங்கள் உங்களுக்கு நடக்கும். வானதூதர் வரலை, அங்கே வந்தாரு, தூதர் வந்தாரு, குழந்தை பிறக்கும். நீ உன்னுடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு அதிசயத்தை நீ பார்க்குற. இந்த அதிசயம் உன் வாழ்க்கை முழுக்க உன்னை நடத்தணும். You have seen in life God's message. You have seen in your life God's miracle. குழந்தையே பிறக்காத உனக்கு ஒரு குழந்தை பிறக்குது. இப்படி ஒரு அதிசயம் உன்னுடைய வாழ்க்கையில கண்ட நீ கடவுளை கண்டுவிட்டாய்.
கடவுளை ஒரு வாட்டி கண்ட நீ அப்பனுடைய வாழ்க்கையில என்றென்றும் எல்லாத்துக்கும் ஆண்டவர் வந்துகிட்டே இருக்கணும் நினைக்கவே நினைக்காது. once you have seen the miracle of God, once you have seen the power of God, once you have seen the hand of God in your life, means there is God in your life. உன்னுடைய இன்பத்தில் மட்டுமல்ல உன்னுடைய துன்பத்திலும் இருக்கிறார். ஆனா எப்பவுமே உன்னுடைய கண் முன்னால வரல ஆண்டவர். ஒரு முறை எத்தனை முறை ஆண்டவர் அனுபவிச்சிருப்போம். நம்ம இன்பத்தில் அனுபவிச்சோம், பல வேளைகள் அனுபவிச்சோம், துன்பத்தில் அனுபவிச்சோம், நடக்கவே நடக்காத விஷயங்கள் நடந்திருக்கும். ஆனால் சில டைம் ஒரு வருஷத்துக்கு பிறகு, 2 வருஷத்துக்கு பிறகு, 3 வருஷத்துக்கு பிறகு இன்னொரு துன்பம் வரும்போது நாம் விலகி செல்கிறோம் என்றால், அன்னைக்கு 3 வருஷம் முன்னால பார்த்த ஆண்டவரை நம்ம மறந்துட்டோம், 2 வருஷம் முன்னால பார்த்த ஆண்டவரை மறந்துட்டோம். நடக்கவே நடக்காத விஷயத்தை நம்மளுடைய வாழ்க்கையில நடத்தி கொடுத்த ஆண்டவர் 60 வயசுல ஒரு நோய் வந்த போது மறந்துட்டோம். 50 வருஷமா பாதுகாத்த ஆண்டவர் 50வது வயசுல ஒரு நோய் வந்த போது மறந்துட்டோம். Praise the Lord. Praise the Lord. பிறகு தோன்றவில்லைனா இதற்கு முன் நான் உனக்கு தோன்றினேன், நான் உண்டு என நீ நம்புவதற்கு அடையாளமாக I have come before you. முன்னால நான் வந்தேன். எப்பவுமே வந்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு அந்த நம்பிக்கை கிடையாது. அதனால இனி உங்களுடைய வாழ்க்கை நம்பிக்கையின் வாழ்க்கையா மாறப்போகுது. பிறகு தோன்றவே இல்லை, இப்பொழுது அறிவித்திருக்கும் ஆண்டவர் நம்மை விழுந்தனர். ஆண்டவரின் தூதர் மனோவாகு ஆண்டவர் தூதர் என்பதை அறிந்து கொண்டார். அப்பதான் தூதர் என்பதை அறிந்து கொண்டார். 22வது வசனம், மனோவாகு தம் மனைவியிடம் ஆடப்பாவமே, இப்பதான் வந்தது யாருன்னு புரியுது, செத்தோம், ஏனெனில் நாம் கடவுளை பார்த்து விட்டோம். பாருங்களேன், நல்ல ஒரு அழகான சென்டென்ஸுங்க. இப்போ நான் சொன்னல இவ்வளோ விளக்கம் ஒரு சென்டென்ஸில், ஐ ஹவ் சீன் காட். இனி வேறொரு ஆள் எனக்கு சொல்லித்தர தேவையில்லை, கடவுள் இருக்கிறார். வேறொரு ஆள் எனக்கு சொல்லித்தர தேவையில்லை, கடவுள் இருக்கிறார். நான் அனுபவிச்சிட்டேன், ஒரு தடவை வாழ்க்கையில் அனுபவிச்சிட்டேன். இனி எல்லா துன்பத்திலும் ஆண்டவர் வரணும் நீ நினச்சேன்னா உனக்கு நம்பிக்கை கிடையாது. ஒரு தடவை ஆண்டவரை பார்த்துட்டிங்கன்னா அதனோட அர்த்தம் என்ன? ஆண்டவர் இருக்கிறார். அப்போ உங்களுடைய இன்பத்தில் இருப்பார், துன்பத்தில் இருப்பார். ஆனால் உங்கள் கண் முன்னால் தான் வரலை. அப்போ கடவுளுடைய தூதர்னு தெரிஞ்ச போது நம்ம செத்துட்டோம். அப்போது வைஃப் ஆறுதல் படுத்துகிறாங்க, ஏங்க அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. அவர் மனைவி அவரிடம், ஆண்டவர் நம்மை கொல்வதாக இருந்தால் நம் கையிலிருந்து எரிபலியும் உணவு படையிலையும் ஏற்றிருக்க மாட்டார் அல்லவா? இவற்றை எல்லாம் காட்டியிருக்க மாட்டார்ல. பாருங்கள் எவ்வளோ நம்பிக்கை அவர் சொல்கிறா. இதை நமக்கு இப்போது அறிவித்திருக்க மாட்டார் இல்லையா? அப்பெண் ஒரு மகனை பெற்றெடுத்து அவனுக்கு சிம்சோன் என பெயரிட்டார். பையன் வளர்ந்து பெரியவனானான். ஆண்டவர் அவனுக்கு ஆசி வழங்கினார். சோராவுக்கும் எசுத்தாவலுக்கும் இடையே அவன் இருக்கும்போது தான் ஆண்டவரின் ஆவி அவனை தூண்டத் தொடங்கியது. அங்கு இருக்கும்போது தான் ஆண்டவரின் ஆவி அவனை தூண்டத் தொடங்கியது. இனி அடுத்தது பெலிஸ்திய பெண். திமினா கிட்ட மாற்றாம பாருங்க. திமினாவின் இளம்பெண். சிம்சோனும் திமினாவுக்கு சென்றார். திமினாவில் பெலிஸ்தியர் மகளிருள் ஒருத்தியை கண்டார். அவர் திரும்பிச் சென்று தம் தந்தையிடமும் தாயிடமும், நான் திமினாவில் ஒரு பெண்ணை கண்டேன், அவள் பெலிஸ்திய மகளிருள் ஒருத்தி, இப்பொழுது அவளை எனக்கு மணமுடித்து வையுங்கள் என்றார். அவர் தந்தையும் தாயும் அவரிடம், உன் உறவு பெண்களிடையே யாரும் இல்லையா? நம் மக்கள் அனைவரிடையே ஒரு பெண் கிடைக்கவில்லையா? நீ ஏன் விருத்த சேதனம் செய்யப்படாத பெலிஸ்தியரிடம் சென்று பெண் எடுக்க வேண்டும் என்று கேட்டனர். சிம்சோன் தம் தந்தையிடம், அவளை எனக்கு மணமுடித்து வையும், ஏனெனில் அவளை எனக்கு பிடித்திருக்கிறது என்றான். அவர் தந்தையும் தாயும் இது ஆண்டவரின் செயல் என்று அறியவில்லை. ஏனெனில் அந்நாட்களில் இஸ்ரேல் மீது அதிகாரம் செலுத்தி வந்த பெலிஸ்தியரை தண்டிக்க ஆண்டவர் வாய்ப்பு தேடி கொண்டிருந்தார். அதாவது இது ஆண்டவருடைய செயல். ஒரு இஸ்ராயேலுடைய மகன் பெலிஸ்திய பெண்ணை, நீங்கள் எஸ்தருடைய டாக் நான் சொல்லியிருந்தது கேட்டிருந்தீங்கன்னா இதே மாதிரி தான் நடக்கும். எஸ்தர் அப்படின்றது இஸ்ரேலின் பெண். அவள் மனம் முடிப்பது, ஆண்டவராக கொண்டு போய் சேர்ப்பது யார்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பார்? அந்த நாட்டினுடைய அரசன் கிட்ட கொண்டு போய் சேர்ப்பார். அவன் இஸ்ரேலன் கிடையாது. அந்த நாட்டின் அரசன் வழியாக, இந்த திருமணத்தின் வழியாக, ஆண்டவருடைய விருப்பம் பாருங்க. இந்த திருமணத்தின் இஸ்ராயேல் பெண்ணான எஸ்தர், இஸ்ரேல் அல்லாத அந்த அரசன், இவர்கள் இருவரின் திருமணத்தின் வழியாக இஸ்ராயேல் மக்களை காப்பாற்ற ஆண்டவர் வழியை கொண்டு வந்தார். அப்படி ஒரு வழியை தான் இங்கே கொண்டு வரார். ஏன்னா இதன் வழியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்தது சிம்சோன் இருக்கிற பவர் சிம்சோனுக்கே தெரியாது. சிம்சோன் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுவான். கல்யாணம் பண்ண பிறகு அப்பா அம்மாவனுடைய சம்மதத்தோட கல்யாணம் பண்ணுவான். கல்யாணம் பண்ண பிறகு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடும்.
பிரச்சனை வந்தோடனே இவங்கெல்லாம் திரும்ப வீட்டுக்கு போயிடுவாங்க. வீட்டுக்கு போன பிறகு திரும்பவும் சிம்சோன் இவரை தேடி வருவான், இந்த பொண்ணை தேடி வருவான், மனைவியை தேடி வருவான். மனைவியை தேடி வரும் பொழுது அப்பா என்ன பண்ணிடுவார், பொண்ணுடைய அப்பா என்ன பண்ணிடுவார், என்ன பண்ணுவார் கதை தெரியுமா? வேற பையனுக்கு கல்யாணம் பண்ணி சொல்லி. நீ சும்மா கதையை சொல்கிறீங்களா? இல்லை இல்லை, அப்படியெல்லாம் கிடையாது, சும்மா கதையை சொல்கிறீங்க. என்ன பண்ணிடுவார் அப்பா? சிஸ்டராக அனுப்பிடுவாரா? வேற பையனுக்கு தான். ஓகே, அப்போ இவருடைய மணவாளன் தோழனாக ஒருத்தன் இருப்பான், அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவார் அப்பா. சிம்சன் திரும்பி வந்து பார்த்தா ஒய்ஃபை வந்து மாமனார் வந்து இன்னொருத்தனுக்கு கல்யாணம் பண்ணிச்சு, அவன் இன்னொருத்தனுடைய ஒய்ஃபாக வாழ்ந்தொழுது இவனுக்கு வர அந்த கோவம், அப்போ தாங்க அவனுடைய பவரே அவனுக்கு தெரியுது. அந்த கோவத்தில் என்ன பண்ணுவான்னா அந்த பெலிஸ்தரை அழிச்சிருவான். 30 பேர் 3000 பேர் இப்படி கொன்று பெலிஸ்தரை அழிக்க காரணமானது இந்த திருமணத்தினுடைய பிரச்சனை தான். அதுவும் அப்பா சொல்லுவார், சரி அவளை தான் நீ வரமாட்டேன்னு நினச்சிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், இவனை வந்து நான் வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், அவளுடைய தங்கச்சி இவளை விட அழகாக இருக்கிறான், அவளை வேணா கல்யாணம் பண்ணி தரேன் அப்படின்வான். என்ன அப்பா இல்லை, மனைவியே இன்னொருத்தனுக்கு கொடுத்துட்டு அவனுடைய தங்கச்சி வேணா நீ எடுத்துக்கோ அப்படின்றான். சிம்சன் சொன்னால் எனக்கு என்னுடைய மனைவி போதும், ஆனால் அது நடக்கலை அப்படின்ற பொழுது அந்த பெலிஸ்தருடைய அழிவுக்கே காரணமானது இந்த திருமணம். ஸோ ஆண்டவர் இந்த திருமணத்தை கொண்டு வர்றார். ஓகே, கதை. சிம்சோனும் அவர் 5வது வசனம், சிம்சோனும் அவர் தந்தை தாயும் திமினாத்துக்கு புறப்பட்டு சென்றனர். பொண்ணு பார்க்க போகிறாங்க. அவர்கள் திமினாத்தின் திராட்சை தோட்டங்களை வந்தடைந்தனர். அப்போது ஒரு சிங்கக்குட்டி கர்ஜித்து கொண்டு அவர் மீது பாய்ந்தது. பாருங்க, இது தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மகன். பாருங்களேன், பிறக்கவே நல்லா கவனிங்க. நான் சொன்னாலே நம்ம சாதாரணமாக வாசிச்சு போயிடுவோம், ஆனால் இது கனெக்ஷனில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா தான் புரியும். ஆண்டவர் தேர்ந்தெடுத்தவன், இஸ்ராயேல் மக்களை காப்பாற்ற வேண்டியவன். இவனால் ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னா இவன் இருந்தால் தானே நடக்கும். அது இவன் ஆண்டவர் ஒருத்தனுக்கு உயிரை கொடுக்குறாரு, இவன் வழியாக ஒரு நல்லது செய்யணும்னு நினைக்கிறார். ஆனால் ஆண்டவர் தேர்ந்தெடுப்பவனை பிசாசும் தேர்ந்தெடுக்கும். ஆண்டவர் தேர்ந்தெடுப்பவனை பிசாசும் தேர்ந்தெடுக்கும். இன்னைக்கு நீங்கள் சில டைம் நீங்கள் நினைப்பீங்க, ஃபாதர் நான் இப்படியெல்லாம் கிடையவே, நான் வீட்டிலலாம் இருந்தபோது நான் நல்ல பொண்ணாக இருந்தேன் ஃபாதர், நல்ல பையனாக இருந்தேன் ஃபாதர். என்னுடைய வாழ்க்கையில் கல்யாணம்லாம் முடிஞ்சு ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஒவ்வொரு வருஷமாக போகும்பொழுது அன்னைக்கு இருந்த ஜெபம் இன்னைக்கு இல்லை ஃபாதர், அன்னைக்கு இருந்த நம்பிக்கை எனக்கு இன்னைக்கு இல்லை ஃபாதர், அன்னைக்கு இருந்த ஒரு பக்தி எனக்கு இன்னைக்கு இல்லை ஃபாதர். நீங்கள் சொல்கிறவங்களா இருந்தால் ஆண்டவர் உன்னை தேர்ந்தெடுத்திருந்தார், இப்பொழுது பிசாசும் உன்னை தேர்ந்தெடுத்து விட்டது. உங்களுடைய ஜெபம் போச்சு, உங்களுடைய நம்பிக்கை போச்சு. அன்னைக்கு நீங்கள் நல்லா அன்பார்ந்தவங்களாக இருந்தீங்க, இன்றைக்கி உங்களால் அன்பு செய்ய முடியல. அதனால் அதிகமான பாவத்தில் யாராவது இருக்கிறீங்கன்னா நீங்கள் அதிகமாக ஆண்டவரால் நேசிக்கப்பட்டவர்களாக இருந்திருக்கிறீர்கள். அதிகமான துன்பத்தில் இல்லை தொல்லையில் ஒரு பிரச்சனையில் இன்றைக்கி நீங்கள் இருக்கிறீங்கன்னா அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவளாக இருந்திருக்கிறீர்கள். சிங்கம் பாருங்க, திடீர்னு எங்கிருந்தோ வர ஒரு சிங்கங்க, எங்கிருந்தோ வர சிங்கம், அவனை சாகடிக்கணும்னு வருது. அவன் உயிரோடு இருந்தால் தானே இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுவான், கல்யாணம் பண்ணால் தானே இஸ்ராயல் மக்களை மீட்பான். இஸ்ராயல் மக்களை மீட்பதற்கு முன்னால் இந்த கல்யாணமே நடக்கலை அப்படின்னா நாங்கள்லாம் குருவானவர் அந்த டீக்கனெல்லாம் ஆகும்போது சாதாரணமாக எங்களுடைய ப்ரொவின்ஷியல் சொல்லுவாங்க, ஃபாதர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, டீக்கன் ஆகிட்டு அப்படின்னா அந்த ஒரு 6 மாதம் பைக்கில் போகக்கூடாதுன்னு, காரில் கூட போகக்கூடாதுன்னு சில டைம். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா அந்த 6 மாதம் ரொம்ப முக்கியமானவர். ஏன்னா ஒரு பையன் குருவானவர் ஆவது பிசாசுக்கு பிடிக்காது. ஏன்னா அந்த குருத்துவத்தின் வழியாக வர ஆசீர்வாதம் பிசாசுக்கு நல்லா தெரியும். ஆண்டவர் தேர்ந்தெடுப்பவனை பிசாசும் தேர்ந்தெடுக்கும். எங்களுடைய ஒரு டீக்கன், ஒரு பேர் ரவி, நான் நினைக்கிறேன் ஃபாதருடைய அந்த ரஃபேல் ஃபாதருடைய அந்த ஏஜில் தான் இருப்பார்னு நினைக்கிறேன், இல்லை அவருடைய ஜூனியரான்னு தெரியல. அவர் இன்னொரு ரவி அப்படின்ற ஒரு டீக்கனுடைய ஆர்டினேஷன் அடுத்த நாள் நடக்க போகுது. இந்த டீக்கனோட பேர் நான் மறந்துட்டேன். இந்த டீக்கன் அடுத்த வருஷம் ஆர்டினேஷன் வாங்க போகிறவர். இவர் என்ன பண்ணார், அந்த ஆர்டினேஷனுக்கு டெக்கரேஷன் பண்ண போயிருக்கிறார். யார்? டீக்கன் ரவியினுடைய ஆர்டினேஷனுக்கு அடுத்த நாள் டெக்கரேஷன்லாம் இந்த டீக்கன் தான் பண்ணுறார். எல்லாம் டெக்கரேஷன்லாம் முடிச்சுட்டு சரி நைட்டு வீட்டுக்கு படுத்து தூங்கிட்டு காலையில் ஃப்ரெஷ்ஷாக போகலாமே, கோயிலுக்கு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறாரு. பைக்கில் தான் போகிறாருங்க. பைக்கில் போகும்பொழுது ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. ஆந்திராவை சார்ந்தவர். ஹைவே ஆக்சிடெண்ட் ஆகி நைட்டு 10-11 மணியும் வழியில் கிடக்கிறார். நிறைய பேர் அந்த பக்கமாக போனாங்க. இப்படி ஒரு மனுஷன் அடிபட்டு கிடக்கிறத பார்த்தாங்க, ரத்த வெள்ளத்தில் இருக்கிறத பார்க்குறாங்க.
ஏண்டா வம்புன்னு எல்லாருமே போயிட்டாங்க. அடுத்த நாள் தான் தெரியுது இந்த பையன், இவங்க என்ன நினச்சாங்க, அப்பா அம்மா நினச்சாங்க இவர் அங்கே இருந்திருக்கிறாரு டீக்கன் வீட்டில். அவங்க என்ன நினச்சாங்க, இவர் வீட்டுக்கு போயிட்டார். அடுத்த நாள் தான் தெரியுது வழியிலே கடந்திருக்கிறார் அந்த மனுஷன். அந்த டீக்கன் அப்படி தான் இறந்து போயிட்டார், வழியிலே இறந்து போயிட்டார். ரத்தம் போய் 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 இறந்து போயிட்டார் அந்த மனுஷன். அந்த டீக்கன் ஒரு குருவானவர் ஆக வேண்டியவன், தேர்ந்தெடுக்கப்பட்டவன். ஆனால் அந்த தேர்ந்தெடுக்கப்பட்டவன் வழியில் இறந்து, அது ரத்தத்தில் இரத்த வெள்ளத்தில் இறக்க காரணம். அதனால தான் பைக் எடுக்கக்கூடாது அப்படின்வாங்க. நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன், யாராவது பேப்டிசம் எல்லாம் இன்வைட் பண்ண வந்தால் நான் சொல்லுவேன், தயவு செய்து கவனமாக இருங்க அப்படின்வேன். யாராவது ஃபர்ஸ்ட் ஹோலி கம்யூனியன்லாம் இன்வைட் பண்ண வந்தவர் சொல்லுவேன், தயவு செய்து உங்களோட வீட்டில் கவனமாக இருங்க அப்படின்வேன். கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ண வந்தால் யாருக்கிட்டையாவது சொல்லுவேன் நான், தயவு செய்து கவனமாக இருங்க. ஏன்னா உங்களோட வீட்டில் ஒரு அருட்சாதனம் நடக்க போகுது. அந்த அருட்சாதனம் பிடிக்காத பிசாசும் இருக்குது. அதனால் உங்களோட வீட்டில் பேப்டிசமோ இல்லை ஃபர்ஸ்ட் ஹோலி கம்யூனியனோ இல்லை இந்த மாதிரி அருட்சாதனங்கள் என உங்களுடைய திருமணங்களோ இல்லை உங்களோட அன்றாட திருப்பலியோ பிசாசுக்கு அது பிடிக்காதனால ஆண்டவர் தேர்ந்தெடுத்த உங்களை சாத்தானும் தேர்ந்தெடுக்கும். ஆண்டவர் தேர்ந்தெடுத்தவர், ஆண்டவர் கூட நீங்கள் இருந்தீங்கன்னா அவ்வளோ அழகாக பாதுகாப்பார். நீங்கள் மோயிசனுடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு இந்த 2025 கூட சில ஊர்களில் சில கிராமங்களில் குழந்தை பெண்ணாக இருந்தால் கொன்னுடுவாங்க. ஆனால் அந்த காலத்தில் பாருங்களேன், குழந்தை ஆணாக இருந்தால் கொன்னுடுவாங்க. மோசே பிறந்த பொழுது ஆண் குழந்தைகள், நீ ஆண் குழந்தை அப்படின்னா பொண்ணுனா போட்டோம் இருக்கட்டும் அப்படின்றாங்க. ஆனால் ஆணாக இருந்தால் குழந்தைய கொன்னுடுவாங்க. இயேசு பிறந்த பொழுதும் ஆண் குழந்தைகளை தான் கொண்டாங்க, பெண் குழந்தைகளை விட்டுட்டாங்க. அப்போ இது காலத்துக்கு மாறி வருங்க. இன்னைக்கு பெண் குழந்தையை கொள்றாங்கன்னா நாளைக்கு ஆண் குழந்தையை கொள்ளிடுவாங்க. என்னைக்கு வரும்னு தெரியாது. அன்னைக்கு மோசே பிறந்த பொழுது ஆண் என்றால் கொன்று விடுவார்கள். அப்படி இருக்கும் பொழுது ஒரு அம்மா ஒரு குழந்தையை பெத்தெடுக்கிறா, அங்கே வசனங்கள் நீ வாசி பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை அழகாக இருக்குன்னு பைபிள் போட்டிருக்கு. அழகு அப்படின்னா என்ன, சாதாரண அழகுல கிடையாதுங்க. ஆண்டவர் தேர்ந்தெடுத்த அழகை அந்த தாய் அந்த குழந்தையில கண்டாள். அதனால இந்த குழந்தை எப்படியாவது உயிரோடு இருக்கணும்னு அந்த குழந்தை ஆசைப்பட்டாங்க. எனக்காக அந்த குழந்தை உயிரோடு இருக்கணும்னு ஆசைப்படலை. அந்த குழந்தை ஏன் ஆண்டவர் ஒரு குழந்தையை பிறப்பித்தார் என்றால் அந்த ஆண்டவருக்கு அதனுடைய ஒரு காரணம் இருக்கும். அதனால் அந்த குழந்தை உயிரோடு இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். சத்தமா ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் தருகிறார் என்றால் அந்த ஆசீர்வாதத்திற்கு ஒரு காரணம் உண்டு. அதை தெரிந்த மோசேயினுடைய தாய் பாருங்களேன், அந்த குழந்தையை எவ்வளோ ப்ரொட்டக்டிவா அவ்வளோ பாதுகாத்து அனுப்புகிறாங்க. அவன் என் குழந்தையா இல்லைனாலும் பரவாயில்ல, ஆண்டவர் ஒரு குழந்தை இந்த உலகத்திற்கு தந்திருக்கிறார் என்றால் அந்த குழந்தையின் வழியாக ஏதோ ஒரு ஆசீர்வாதம் கொடுக்க வேண்டியிருக்கு. அதனால எந்த கர்ஜிக்கும் சிங்கத்திலிருந்தும் நான் இந்த குழந்தையை காப்பாற்றுவேன். எத்தனை பேர் கொல்ல முயற்சி செஞ்சாலும் நான் இந்த குழந்தையை காப்பாற்றுவேன். இனி ஆண்டவருடைய செயல் அந்த குழந்தையில் நடக்கட்டும். அப்படி பேக் பண்ணாங்க. இந்த நைல் நதி அப்படின்றது எத்தனையோ குழந்தைகளை காவு வாங்கின நதி, எத்தனையோ புணங்கள் இருந்த நதி. அந்த நதியில் அந்த அம்மா அந்த குழந்தைய அனுப்பி விடுறாங்க. அதாவது சுற்றி அவ்வளோ தீமை இருக்கு, ஆனால் அந்த தீமையிலிருந்து அவ்வளோ அழகாக ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க ஒரு தாய். அவ்வளோ அழகாக ப்ரொடெக்ட் பண்ணாங்க. ஏன் தெரியுமா? ஏனெனில் அந்த அம்மாவுக்கு அந்த குழந்தையை பார்த்தபோது இவன் தேர்ந்தெடுக்கப்பட்டவன், சம்திங் இஸ் தேர் இன் ஹிம். அந்த நன்மையை கண்டதால் ஷி ப்ரொடெக்டட் த சைல்டு. அந்த ஒரு சொட்டு இந்த உலகத்தினுடைய தண்ணி போகக்கூடாது, மரணத்தினுடைய தண்ணி போகக்கூடாது, தீமையினுடைய தண்ணி போகக்கூடாது, எந்த தீமையினுடைய தண்ணி என்னுடைய குழந்தையை தொடக்கூடாதுன்னு அவ்வளோ ப்ரொடெக்டாக அனுப்பினாங்க. அக்கா காரி அப்படியே பின்னால் போய் பார்த்துக்கிட்டா அம்மா கிட்ட வந்து ஒரு குட் நியூஸ் வந்து சொல்கிறேன், அம்மா தம்பி பொழைச்சிக்கிட்டாமா. எங்கே பொழைச்சான்னு தெரியுமா? எவன் கொல்லணும்னு சொன்னானோ அவனுடைய வீட்டிலேயே வந்து பொழைச்சிக்கிட்டான். பாருங்க, ஆண்டவருடைய பாருங்க, கர்ஜிக்கிற சிங்கம் வருது. சிங்கம் வரும்போது ஆண்டவர் காப்பாற்றுறார். எந்த கர்ஜிக்கும் சிங்கத்திலிருந்து ஆண்டவர் உன்னை காப்பாற்றுவார். ஆண்டவருக்கு உன்னை குறித்து ஒரு திட்டம் உண்டு என்று நீ நம்பினால், ஆண்டவர் மீது உன்னுடைய நம்பிக்கை. துன்பங்கள் வரலாம், சோர்வுகள் வரலாம், கவலைகள் வரலாம், கல்யாணம் நடக்காமல் இருக்கலாம், குழந்தை பிறக்காமல் இருக்கலாம், வேலை கிடைக்காமல் இருக்கலாம், பொருளாதார நெருக்கடி வரலாம், கடன் தொல்லை வரலாம், பிரச்சனைகள் வரலாம். வரும் பொழுது என்னுடைய வாழ்க்கை இன்னைக்கு ஒரு ஜூலை 4 அப்படின்ற ஒரு தேதி ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார் அப்படின்னா there is a meaning in my life, there is a purpose in my life. என் வாழ்க்கை வழி ஆண்டவர் என்னவோ செய்யணும்னு விரும்புகிறார். சிம்சோனுக்கு அது அழகாக புரிஞ்சதுனால தாங்க, அழகாக புரிஞ்சது. அவருடைய வாழ்க்கையில் அது புரிஞ்சவராக இருந்ததுனால தான் அடுத்து அவர் செய்கிற செயல் உங்களுக்கு புரியும். நம்மளுடைய வாழ்க்கை மோயிசன் அவ்வளோ அழகாக காப்பாற்றி வந்தவர் மட்டும் கிடையாதுங்க. இந்த பொண்ணு இன்னொரு செய்தியை கூட அம்மா கிட்ட சொல்கிறேன், அம்மா இன்னொரு விஷயம் கூட நான் செஞ்சுட்டு வந்தேன். என்ன?
அந்த குழந்தைக்கு பால் ஊட்டுறதுக்கு ஒரு அம்மாவை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கிறேன், வா போகலாம் அப்படின்னு. காசு கொடுத்து பால் ஊட்டின முதல் தாய் கடைசி தாயும் மோசனுடைய தாயாக தான் இருக்கும். காசு கொடுத்து சொந்த குழந்தைக்கு காசு வாங்கி சொந்த குழந்தைக்கு பால் ஊட்டின தாய் முதலும் கடைசியாக மோசனுடைய அம்மாவாக தான் இருக்கும். காசு வாங்கி தாய்ப்பாலை கொடுக்குறாங்க. எந்த இடத்துல யார் உன்னை அழிக்கணும்னு நினச்சானோ அந்த இடத்துல ஆண்டவர் உன்னை வாழ வைக்கிறார். எந்த இடத்துல நீ அழியணும்னு நினைச்சாங்களோ அந்த இடத்துல ஆண்டவர் உன்னை வாழ வைக்கிறார். அவ்வளோ அழகாக வளர்ந்து வந்தார் மோசே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிசாசு இவனை கொல்லணும்னு வருது, ஆனால் ஆண்டவருடைய சித்தம் பாருங்க. 6வது வசனம், ஆண்டவரின் ஆவி ஆற்றலுடன் அவர் மீது இறங்கியது. அப்ப இதை செய்தது யாரு? சிம்சோன் கிடையாது, அவரில் இருந்த தூய ஆவியானவர். தூய ஆவியானவர் அவர் மீது இறங்கி ஒரு அபிஷேகம் பெற்றவராய் அவர் செஞ்ச செயலை பாருங்க. ஆட்டை இரண்டாக கிழிப்பது போல் சிங்க குட்டியை என்ன இருக்குது? கட்டியை. பைபிளில் இப்போ பிழைகள் வருமா? பைபிளில் பிழைகள் வருதுக்கு ஒரு அடையாளம் தான் இந்த வசனம் பாருங்களேன். சிங்க கட்டின்னு போட்டிருக்கு, சிங்க குட்டிக்கு பதில். இப்போ தான் நிறைய பேர் கவனிக்காங்க. என்ன ஃபாதர் கண்ணு தெரியல? எனக்கும் கண்ணு தெரியல, கண்ணாடி வச்சதுனால எனக்கும் தெரியுது. குட்டினா இருக்கு. ஓ, அப்போ என்னுடைய பைபிளில் தப்பாக இருக்குது, சில பைபிளில் கட்டியும் தான் இருக்குது. பிரைஸ் தி லார்ட். இஸ்வரன் பாந்தர்களே, எழுத்து பிழைகள் பைபிளில் வரலாம், பேஜ் பிழைகள் பைபிளில் வரலாம், பேஜ் மிஸ் ஆகலாம். பைபிள் இந்த பிழைகள் கிராமட்டிக்கல் மிஸ்டேக் வரலாம், ஃபுல் ஸ்டாப் கமா மாறலாம், பைபிளில் பிழைகள் வரலாம். ஆனால் பைபிளில் இருக்கும் இறை செய்திக்கு பிழைகள் வராது. பைபிளில் there is a salvific history. எதுக்காக இது எழுதப்பட்டதோ அதனுடைய செய்தியில் பிழை வராது. இது மனித பிழை இல்லையா, பிரிண்டிங் மிஸ்டேக். அப்போ சிங்கக்குட்டியை அவர் அந்த வார்த்தை சும்மா வாசிக்க கூடாதுங்க. வெறும் கை. பைபிளில் ஒவ்வொரு வார்த்தைக்கு மீனிங் இருக்கு. வெறும் கையால், வெறும் கையால், அதாவது நான் வெறுமையாக மாறும் பொழுது என் நிலை இருக்கும் தூய ஆவியானவருடைய வல்லமை சொல்லத்துக்காக எழுதுனது. ஆண்டவருடைய ஆவியானவர் அவர் மீது தங்கி தனது வெறும் கையால், வெறும் கையால். சில டைம் நம்ம சில விஷயங்கள் எல்லாம் செய்யறோம்ல, இதெல்லாம் செஞ்சோம், இதெல்லாம் செய்ய என்னால் முடியும் நம்ம நினைக்கிறது. எனக்கு வெறும் கை இல்லை, எனக்கு படிப்பு இருக்கு, எனக்கு அறிவு இருக்கு, என்னால் முடியும், என்னால் செஞ்சு, எனக்கு திறமை இருக்கு, அழகு இருக்கு, என்னால் முடியும். அப்படி முடியும் முடியும் நினைச்சவங்கெல்லாம் ஃபெயிலியராக நிற்கும் பொழுது வெறும் கையால், ஆண்டவரே எனக்கு வெறுமை இருக்கு, உனது தூய ஆவியானவரால் என்னால் இது முடியும். அதான் தாழ்மை. ஏன்னா அதுக்கு அடுத்த சென்டென்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா, இவ்வளோ விஷயம் செஞ்சுட்டு அப்பா அம்மாவுக்கு இது சொல்லவே இல்லைங்க. அவரு சிம்சோன் ஒரு சிங்கத்தை கிழிக்கிறார், ஆட்டுக்குட்டியினுடைய வாயை கிழிக்கிற மாதிரி சிங்கத்தினுடைய வாயை கிழிச்சிட்டு சிம்சோன் நம்ம என்ன பண்ணி இருந்திருப்போம்? ஒரு பாம்பை நீங்க இன்னைக்கு அடிச்சு சாவடிச்சிட்டீங்க ஃபர்ஸ்ட் டைமா. சப்போஸ் அடிச்சு சாவடிச்சிட்டிங்கன்னா, மா இன்னைக்கு நான் ஒரு பாம்பை பார்த்தேம்மா, அதை நான் முதல் டைமாக அடித்து சாவடிச்சவங்க அம்மா கிட்ட சொல்வீங்க, அப்பா கிட்ட சொல்வீங்க, ஸ்கூலுக்கு போனால் ஃப்ரெண்டு கிட்ட சொல்வீங்க, காலேஜுக்கு போனால் அவங்க கிட்ட சொல்வீங்க, எல்லாருக்கிட்டையும் சொல்லுவீங்க. வாழ்க்கையில் ஒரு பாம்பு, எவ்வளோ பெரிய பாம்பு, அதெல்லாம் சைஸ் எல்லாம் கேட்கக்கூடாது. சைஸ் எல்லாம் நூல் மாதிரி இருக்கிற ஒரு பாம்பாக இருக்கலாம். அதை சாகடிக்கும் பொழுது, அதை சாகடிச்சோன்னா அவ்வளோ பெருமையாக அவ்வளோ சந்தோஷமாக சொல்லும். சிங்கத்தினுடைய வாயை கிழிச்சிட்டு கம்னு இருந்துட்டாருங்க. பெருமை பாராட்டவே இல்லை அந்த மனுஷன், பெருமை பாராட்டவே இல்லை. இதே பாருங்க, அந்த தூதனுடைய இதே ஹேபிட் இங்கே வருது பாருங்க. தூதன் என்ன சொன்னாரு? உனக்கு ஏதாவது கறி சாப்பாடு கொடுக்கணுமா? எனக்கு கொடுக்காது, கறி ஆண்டவருக்கு எரிபலியாக கொடுத்துரு அப்படின்னாரு. சிங்கத்தினுடைய வாயை கிழிச்சிட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அவன் கொடுக்கலங்க. இரண்டாக கிழிப்பது போல் சிங்கக்குட்டியை அவர் வெறும் கையால் கிழித்தார். அவர் தாம் செய்ததை தம் தந்தைக்கும் தாய்க்கும் அவர் கூறவில்லை. தந்தைக்கும் தாய்க்கும் அவர் கூறவில்லை. அடுத்தது நான் உங்ககிட்ட இந்த சொன்ன கதை தான். ஸோ இப்போ உங்களுக்கு அதனுடைய ஒரு ஜிஸ்ட்டு கொடுத்தாச்சு. இனி அதை அழகாக வாசித்து பாருங்கள். நான் இன்னொரு இண்டிகேஷன் கூட கொடுத்தேன். இஸ்ராயேல் மக்களுடைய அதிகமான பாவங்கள், செய்யக்கூடாத நிறைய விஷயங்கள், அவர்கள் இஸ்ராயேல் மக்களுக்கும் செய்த துரோகங்கள், இஸ்ராயேல் மக்கள் பிறருக்கும் செய்த துரோகங்கள், பிறர் இஸ்ராயேல் மக்களுக்கு செய்த துரோகங்கள், பாவங்கள், இப்படி 3 விஷயங்கள் இந்த ஜட்ஜஸ், இந்த நீதி தலைவருடைய புத்தகத்தில் வாசிப்பீங்க. அது அந்த 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 சும்மா ஒரு பாவம், சும்மா ஒரு தீமைன்னு முடிக்காமல் அந்த இனத்தையே, அந்த சமூகத்தையே அழித்து கொண்டிருந்தது. அதனால் ஒரு பாவத்தை பார்க்கும்பொழுது, ஒரு நியூஸை பார்க்கும்பொழுது தயவுசெய்து ஏதோ ஒரு நியூஸ்ன்னு பார்க்காதீங்க.
அந்த பாவம் சமூகத்தில் நுழைஞ்சிச்சுன்னு பாருங்கள், அவ்வளோதான். நீங்கள் ஒரு நியூஸை பார்க்கும் பொழுது வெறும் ஒரு நியூஸாக மட்டும் பார்க்காதீங்க. இட் ஹஸ் பீப்ட் இன் டு த ஹேபிட் ஆஃப் த சொசைட்டி, இட் ஹஸ் பீப்ட் இன் டு த கல்ச்சர் ஆஃப் த சொசைட்டி என்று ஜெபிக்க ஆரம்பியுங்கள், ஜெபிக்க ஆரம்பியுங்கள். ஸோ இன்னைக்கு தமிழ்நாட்டிலே தான் ஏதோ ஒரு நீலகிரியில் ஒரு 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 ஸ்கூல் டீச்சர், அவர் 27 மாணவிகளை இந்த ஒரு வருஷமாக அவர் தப்பாக பயன்படுத்திக்கிட்டு இருந்தார். 27 பசங்களை கற்றுக் கொடுக்குற ஒரு டீச்சர், ஒரு சார், ஆசிரியர், அவரால் செய்ய முடியும் அப்படின்னா நம்ம என்னவா பார்ப்போம்? அது ஒரு நியூஸாக பார்ப்போம். ஒருத்தர் தப்பு செஞ்சிட்டார், நான் பார்க்க சொல்கிறது நியூஸாக பார்க்காதீங்க, அது ஒரு ஜெபமாக பாருங்கள். அது சமூகத்தில் நுழைஞ்சிடுச்சு. ஸோ ஒரு ஆசிரியர் அந்த பழக்கத்திற்கு வந்திருக்கிறார் அப்படின்னா, இந்த பழக்கம் எங்கேருந்து வந்திருக்கும்? அவருக்கு ஏதாவது டிவியை பார்த்துருப்பார், மூவியை பார்த்துருப்பார், அந்த படத்தை பார்த்துருப்பார், இந்த படத்தை பார்த்துருப்பார். பாடம் கற்றுக் கொடுக்கும் பெண்களை மகள்களாக பார்க்க முடியல, டாக்டர்ஸாக பார்க்க முடியல அவரால். அவர் வேறு விதத்தில் பார்க்குறாரு அப்படின்னா கண்ணு தப்பாருக்குன்னா மனசு தப்பாக இருக்குது. அப்போ இந்த கண்ணுக்கும் மனசுக்கும் எங்கேருந்து போயிடுச்சு? டிவிலேருந்து போயிருக்கு, யூடியூப்லேருந்து போயிருக்கு, இன்டர்நெட்லேருந்து போயிருக்குது, தப்பான படங்கள்லேருந்து போயிருக்குது. அப்போ சமூகத்துக்குள்ளே இது நுழைஞ்சிச்சு. அப்போ இது வெறும் ஒரு பாவம், தனிப்பட்ட ஒரு பாவம் மட்டும் பார்க்காதீங்க. இப்போ ஏதாவது ஒரு சண்டை அப்படின்னா ஃபஸ்ட்டு அடி தான், கொலை தான், கன் எடுத்து சுடணும், இல்லைனா கத்தி எடுத்து குத்தணும். சமூகத்துக்குள்ளே நுழைஞ்சிருக்கு, ஒரு பாவமாக பார்க்காதீங்க, ஒரு சமூகத்தினுடைய ஒரு கல்ச்சராக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஜெபிக்கணும்னு தோணும். யாரையோ குத்திட்டாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. நாளைக்கு யாராவது நீங்கள் போகும்போது உங்களையும் குத்தலாம் இல்லையா? உங்கள் கழுத்துலையும் செயின் இருக்குது, செயின் இழுத்துக்கிட்டே போயிட்டு கழுத்து எலும்பு ஒடிஞ்சவங்களாம் இருக்கிறாங்க. நாளைக்கு நமக்கும் இது நடக்கலாம். அதனால் இட் ஹஸ் பிகம் த கல்ச்சர் ஆஃப் த சொசைட்டி. நாம் இன்று ஜெபிக்கவில்லை என்றால், அப்படிப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கவில்லை என்றால், நாளை நமக்காக ஜெபிக்க யாரும் இருக்க மாட்டாங்க. அதனால் ஒரு நியூஸை ஜெபமாக மாற்றுங்க. இஸ்ராயல் மக்கள் ஆண்டவருடைய கண் பார்வையில் விருப்பமில்லாதவை செய்ய தொடங்கினார்கள் என்றால், அப்படிப்பட்ட விஷயங்கள் இட் ஹஸ் பீப்ட் இன்டு த சொசைட்டி, இட் ஹஸ் பீப்ட் இன்டு த கல்ச்சர் ஆஃப் த சொசைட்டி ஆஃப் ஜூஸ். யூதர்களுடைய மத்தியில் அது கலாச்சாரமாக மாறி போயிடுச்சு. அந்த கலாச்சாரத்திற்காக ஜெபிக்க அன்னைக்கு மக்கள் இல்லாதனால ஆண்டவர் சிம்சோன் என்னும் இறைவாக்கினரை, ஒரு நீதி தலைவரை உருவாக்குறார். ஆனால் அவனும் போய் எந்த பாவத்தில் மாட்டான்? அதே பாவத்தில் தான் மாட்டினான், அதே தீமையில தான் போய் மாட்டினான், அதே ஒரு உடலின் இச்சைக்கு தான் போய் மாட்டினான். அதனால் ஆண்டவருடைய ஆவி அவனிலிருந்து போனதே அவனுக்கு தெரியல. அப்போ நம்மளை சுற்றி இருக்கிற கலாச்சாரம் நம்மளுடைய மனதையும் பாதிக்கும், நம்மளை சுற்றி இருக்கிற கலாச்சாரம் நம்மளுடைய வாழ்க்கையும் பாதிக்கும். நம்மளுடைய சுற்றி இருக்கிற கலாச்சாரம் பாருங்கள், ஆண்டவருடைய ஆவி அவனுக்குள்ளே நுழைஞ்ச பொழுது அவனை பாதுகாத்தது. சிங்கத்தினுடைய வாயே கிழிச்சவன், ஆண்டவருடைய ஆவி அவனிலிருந்து வெளியே போனது அவனுக்கு தெரியலை. அவனால் ஒரு விஷயத்தை கூட அசைக்க முடியல. அப்புறம் கடைசியில் அவர் கெஞ்சி கேட்பார், ஆண்டவரே கடைசியாக நான் ஒன்று கேட்குறேன். அவர் போய் மாட்டிடுவார் கடைசியில். ஏன்னா அந்த முடியை வெட்டிடுவாங்க. முடியை வெட்டின பொழுது அதில் போய் மாட்டுவார். தூங்கி எழுந்த பொழுது அவருக்கு நினைச்சார் அவருக்கு அந்த வல்லமை இருக்குன்னு சொல்லி, அந்த வல்லமையை பயன்படுத்தும் பொழுது தான் தெரியும் he has lost it. ஆவியானவர் ஆண்டவர் அவரிருந்து போனது அவருக்கு தெரியல. ஆனால் கடைசியாக அவர் ப்ரேயர் பண்ணுவார். ஏன்னா அதுக்குள்ளே அவ்வளோ பேர் இருப்பாங்க, ஒரு 3000 பேர்கிட்ட இருப்பாங்க, ஆண்களும் பெண்களும் எல்லாமே இருப்பாங்க. அப்போ அவர் ஜெபிக்கிற ஒரே ஜெபம், ஆண்டவரே இவங்களோட சேர்ந்து நானும் செத்துடுறேன், ஆனால் எனக்கு அந்த ஒரு வல்லமையை கடைசி தடவை தாங்க. அந்த வல்லமையை கேட்பார், ஆண்டவர் கொடுப்பார், அந்த 2 தூண்களை இடிப்பார், அப்படியே விழுந்து அவரும் செத்து போயிடுவார். வானதூதர் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. வானதூதர் சொன்னது என்ன தெரியுமா? ஆண்டவருடைய ஆவியானவர் அவனுடைய மரணம் வரை இருப்பார். மரணம் வரை அவனுக்கு என்ன எடுக்கக்கூடாது? அவனுடைய முடியை வெட்டிடக்கூடாது. வெட்டிட்டு அவனுக்கு மரணம் இருந்தது. தூய ஆவியானவர் கடைசி வரை இருந்தார். ஆண்டவருடைய வாக்கு நிறைவேறிடுச்சு. கடைசி வரை ஆண்டவருடைய வாக்கு தத்தம் நிறைவேறியது. ஆனால் வாக்கு தத்தத்திற்கு எதிராக அவன் செயல்பட்டதால் அவனுடைய வாழ்க்கையும் அவனோடு இருந்தவர்களுடைய வாழ்க்கையும் அழிவிற்கு காரணமானது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களே, கிறிஸ்தவர்களே, திருமுழுக்கு பெற்றவர்களே, உங்களுக்கு தேர்ந்தெடுப்பினோடு இணைந்து ஆண்டவர் அந்த வல்லமையும் தந்திருக்கிறார். எப்பொழுது நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டீர்களோ அப்பொழுது பிசாசும் உங்களை தேர்ந்தெடுத்தது. இல்லைனா பிசாசு உங்களை பற்றி இந்த பொண்ணு என்னை தொந்தரவு பண்ணாது, அது அதனுடைய வழிக்கு போய்ட்டுன்னு விட்டுறார். இன்றைக்கி நீங்கள் சில டைம் நல்லா இருக்கிறீங்கன்னா அதனுடைய காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் பிசாசுக்கு துரோகம் செய்யலை. இன்றைக்கி நிறைய பேர் நல்லா இருக்க காரணம் பிசாசுக்கு துரோகம் செய்யாதனால. ஆண்டவருக்கும் கொடுக்க வேண்டியதை கொடுக்குறேன், பிசாசுக்கும் கொடுக்க வேண்டியதை கொடுக்கறதுனால இன்றைக்கி நிறைய பேர் நல்லா இருக்கிறாங்க, உலகத்தின்படி நல்லா இருக்கிறாங்க. வெள்ளிக்கிழமை வர வேண்டியது வெள்ளிக்கிழமை கொடுத்துருவேன், வேற எங்கேயாவது போக வேண்டியது அங்கேயும் கொடுத்துருவேன் அப்படின்னா சில டைம் நம்ம நல்லா இருக்கிறோம். பிசாசு உங்களை தொடவே தொடாது. ஏன் தெரியுமா? நீங்கள் ஆண்டவரை தொட்டதே கிடையாது. ஆண்டவர் உன்னை தேர்ந்தெடுக்கும் பொழுது பிசாசும் உன்னை தேர்ந்தெடுக்கும். அப்போ இன்பங்களும் வரலாம்,
துன்பங்களும் வரலாம், சோதனைகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம். ஆனால் ஆண்டவருடைய ஆவி உனக்கு உதவி செய்யும் என்பதை நீ நம்பு. கண்டிப்பாக உதவி செய்யும். ஆட்டுக்குட்டியினுடைய வாயை கிழித்தது போல சிங்கத்தினுடைய வாயை, பாவத்தினுடைய வாய், சோதனைகளுடைய வாய், கடன் தொல்லையினுடைய வாயை உன்னால் கிழிக்க முடியும். ஆண்டவருடைய ஆவியால் முடியும். அந்த தாழ்ச்சியில், தூய்மையில் ஆண்டவர் தந்த அந்த நன்மைக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவரை கேட்ட இந்த இறை வார்த்தைகள் என் காதுக்குள் அல்ல, என் மனதுக்குள் சென்று என்னை பலப்படுத்தட்டும். சிம்சோனுடைய பலம் தூய ஆவியானவர் அவனில் இருந்ததுதான் அவனுடைய பலம். திருமுழுக்கில் நான் பெற்ற தூய ஆவியானவர் தான் என்னுடைய பலம். அதை புரிந்து கொள்ள தூய ஆவியானவரை பயன்படுத்த ஆசீர்வதியும். இன்று நான் வழி தவறி போயிருந்தால், ஆவியானவர் என்னிடமிருந்து எடுக்கப்பட்டதை கூட புரிந்து கொள்ளாமல் பாவத்தின் வழியில் வாழ்கிறேன். என்னுடைய விரதங்களை, நசீர் விரதத்தை அவன் இழந்தது போல என்னுடைய விரதங்களை, தூய்மையை, தாழ்மையை, ஆண்டவர் எனக்கு தந்த தூய ஆவியானவருடைய கொடைகளை இழந்து வாழ்கிறேன். அன்பில்லை, இரக்கமில்லை, அறிவில்லை, ஞானமில்லை, அறிவுரை திறனில்லை, இழந்து வாழ்கிறேன். இறை அச்சமில்லை, இழந்து வாழ்கிறேன். ஆண்டவரே, தூய ஆவியானவரை மீண்டும் பெற்று அவர் தந்த அந்த கொடைகளிலே வளர்ந்து வாழ, வல்லமையோடு வாழ, வல்லமையோடு செயல்பட, வல்லவருக்காக செயல்பட ஆசீர்வதியும். நம்ம மாதாவே, கன்னித்தாயே, தூய ஆவியானோரோடு இணைந்து சொல் செயல் சிந்தனையில் வாழ்ந்தவளை எனக்காக பரிந்துரை செய்யும். திருத்தூதர்களே, புனிதர்களே, கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்தவர்களே, எங்களுக்கு பரிந்துரை ஆகிருங்கள். வானத்தூதர்களே, சிம்சோனுடைய தாய் தந்தையை சந்தித்த தூதர்களே, எங்களுடைய வாழ்க்கையில் எங்களை சந்தித்து நீங்கள் கொடுக்கும் ஆசீர்வாதங்களை பெற்று வாழ, இறைவனுக்குரிய வாழ்க்கை வாழ எங்களை ஆசீர்வதியுங்கள். பாதுகாவலாக இருங்கள். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. இஸ்ரவேலே, யாக்கோபே, நீ எந்தன் செல்ல பிள்ளை அல்லவோ.